ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் இன்கம் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 46 பாருங்கள். ஃபைண்ட் தி கிராஸ் annual வேல்யூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ டிட்டர்மைன்ட் பை முனிசிபாலிட்டி ஃபார் டிட்டர்மைனிங் முனிசிபல் டேக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இப்படி டேரெக்டாக இதுதான் வந்து முனிசிபல் வேல்யூ, இதுதான் ஃபேர் ரெண்ட் அப்படின்னு கொடுக்காம அதோடைய மீனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் மீனிங் படித்தோம். நம்ம மீனிங் படித்ததுனால இப்போ தெரியும் வேல்யூ டிட்டர்மைன்ட் பை தி முனிசிபாலிட்டி அப்படின்னா என்னது, அதுதான் கிராஸ் முனிசிபல் வேல்யூங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் ஆஃப் த சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் த சேம் லொக்காலிட்டி தான் ஃபேர் ரெண்ட். நெக்ஸ்ட் ரெண்ட் டிட்டர்மைன் பை தி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் கொடுத்துட்டாங்க. பீரியட் வென் தி ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட் அதுவும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த வேக்கன்சி இருக்கிற கொஸ்டினில் எப்படி பார்த்தோம், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் வந்து ஹோல் இயருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து வேகன்சியோடதை மட்டும்தான் எடுக்கணும், வேகன்சியோட மைனஸ் பண்ணிட்டு ஆக்குபைடு பீரியடை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனால் இந்த கொஸ்டினில் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இருக்குல்ல, இது வந்து ஆக்குபைடு பீரியடுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டினில் இப்போ ஆக்சுவல் ரெண்ட் இஃப் லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ரெண்ட் ஓகே, வருஷம் ஃபுல்லாக லெட் அவுட்டாக இருந்தால் இவ்வளோ ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இது 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டினில் வெறும் ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இதே மாதிரி வேறு கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து ரெண்ட் ரிசீவல் பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுவும் வந்து 12 month. ஆனால் இப்போ பார்க்குற கொஸ்டினில் வெறும்னா ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும்னா ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு கொடுத்ததுனால இது வந்து என்னது, வெறும்னா ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு கொடுத்ததுனால இது ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஓகே. ஸோ 350ங்கிறது இந்த வேக்கன்சியை மைனஸ் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட் தான் வந்து 350. புரியுதா, வேக்கன்சியை வந்து நம்ம எதுவும் மைனஸ் பண்ண வேண்டாம். வேக்கன்சியை மைனஸ் பண்ணி தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ஆனால் நம்ம வேக்கன்சி இருக்கிறப்போ மட்டும் ஒரு ஸ்டெப்பு பார்ப்போம்ல, நம்ம வந்து அந்த ரெண்ட்டு ரிசீவபிளாக இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டா இல்லை ஆக்சுவல் ரெண்ட்டா அப்படின்ட்டு எடுக்கும்போது, சப்போஸ் வேகன்சி இல்லாமல் இருந்ததுன்னா ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருந்திருக்கும், அப்போ நம்ம ஆக்சுவல் ரெண்ட் எடுத்திருப்போம் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கும்போது மட்டும் நம்ம இந்த ஆக்சுவல் ரெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எதுக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா, இந்த ஃபுல் ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், வேகன்சி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். இது வந்து வேகன்சியை சேர்த்து எடுத்தது. ஓகேவா, ஆக்குபைடு அப்படின்னா ஆஃப்டர் மைனஸிங் வேகன்சி மாதிரி. ஓகே, ஆஃப்டர் மைனஸ் வேகன்சி. ஓகே, ஆஃப்டர் சப்ராக்டிங் வேகன்சின்னு போட்டுக்கலாம். புரியுதா, ஆஃப்டர் சப்ராக்ட் எப்போதும் நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டினில் அவங்களே சப்ராக்ட் பண்ணி ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து ஆஃப்டர் சப்ராக்டிங் வேகன்சி. சப்போஸ் வேகன்சி இல்லாமல் இருந்ததுன்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ இந்த 350 அப்படிங்கிறது 350ங்கிறது வந்து வேகன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது. ஸோ 350ங்கிறது வேகன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா 12 monthல 5 போச்சுன்னா 7 month ஆக்குபைடு பீரியடு மட்டும்தான் இந்த 350 இருக்குது. சப்போஸ் 12 month இருந்ததுன்னா என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும். 350 இன்டூ 12 டிவைடட் பை 7 600 வருது. அந்த 600ல் இந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணால் -10 போட்டால் 590 வருது. ஸோ வேகன்சி இல்லாமல் இருந்ததுன்னா ஆக்சுவல் ரெண்ட் வந்து 590 இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா, சொல்கிறது புரியுதா. எப்போதும் கொஸ்டினில் வந்து வேகன்சியை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம மைனஸ் பண்ணி போடணும். ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஹோல் இயருக்கு கொடுத்துருப்பாங்க. த்ரூ அவுட் த இயர் இந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவல் ரெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்ட்டில் இங்கே எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இருக்குல்ல, இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது வந்து 12 monthக்கு இல்லை வந்து இது ஹோல் இயருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அதனால இது வந்து இந்த ஆக்சுவலாக இருக்கிற ரெண்ட் தான். ஓகேவா, வேகன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும் இருக்கிற ரெண்ட் தான் இது. ஓகே, நம்ம எப்போதும் வேகன்சி இருக்கிற கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் வேகன்சி இல்லாமல் இருந்ததுன்னா எவ்வளோ வரும் ஆக்சுவல் ரெண்ட்டு, சப்போஸ் ஹையராக வருது அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஹோல் இயருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு 12 monthக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். அதுலேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணணும். புரியுதா, இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாம். இது ஒர்க்கிங் நோட்னு தனியாக புக்கில் இருக்கிற சொல்யூஷனில் போடல, ஆனால் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இஃப் ப்ராப்பர்ட்டி
இஸ் லெட் அவுட் த்ரூ அவுட் த இயர். ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம லெட் அவுட் வாடகைக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து ஆக்சுவல் ரெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் ரெண்ட் எப்படி போடணும்? ஆக்சுவல் ரெண்ட் வந்து கொஸ்டினில் இருக்கிறது வேகன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது. அதனால நம்ம இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 350 இருக்குல்ல, அந்த 350 வந்து வேகன்சியாக கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ 350ங்கிறது 350 இன்ட்டு 12னா ஹோல் இயருக்கு டிவைடட் பை இவங்க வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? வேகன்சி பீரியடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, சாரி, ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 மந்த் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா 7 மந்த் ஆக்குபைடாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? ஸோ 350ங்கிறது 7 மந்த்துக்கு, அப்போ 12 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு போடணும். அதே மாதிரி இதில் வந்து 540 கொடுத்துருக்காங்க. 540ங்கிறது எத்தனை மந்த்துக்கு? 540ங்கிறது 3 மந்த்து மைனஸ் பண்ணிட்டா, 12 மைனஸ் 3 9 மந்த்துக்கு. ஆனால் நம்ம வந்து 12 மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, லாஸ்ட் ஒன்னுக்கு 2 மந்த் வந்து அது வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ 600ங்கிறது 10 மந்த்ஸுக்கு. அப்போது 12 மந்த்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 350 இன்ட்டு 12/7 போட்டால் 600 வருது. இதுக்கு 540 இன்ட்டு 12/9 போட்டால் 720. இது 600 இன்ட்டு 12/10 720 தான் இதுக்கும் வருது. ஓகே, இதிலேருந்து இப்போ அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா என்ன, வேக்கண்ட்னா என்னன்னு புரியுதா? அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா டெனண்ட் வந்து ரெண்ட் பே பண்ணல, அதுதான் அன்பெய்டாக இருக்கிற ரெண்ட் தான் அன்ரியலைஸ்டு ரெண்ட். ஓகே, நம்ம அதை ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணல, அதனால ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். வேக்கன்சிங்கிறது ப்ராப்பர்ட்டியை யாருமே அப்போ ஆக்குபை பண்ணவே இல்லை. ஓகே, டெனண்ட்டும் அப்போ இல்லை, அதனால தான் ரெண்ட்டும் இல்லை, அதனால வந்து வேகன்சி பீரியடை நம்ம எடுக்க மாட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ லெஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட், அன்ரியலைஸ், ஓகே, அன்ரியலைஸ்ட் ரெண்ட். அன்ரியலைஸ்டு ரெண்ட் எவ்வளோன்னு டைரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 10/0/150 10/0/150. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் வந்து கிடைக்கும். புரியுதா? ஏன் இது கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து த்ரூ அவுட் த இயர் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்டாக இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம வந்து விச் எவர் இஸ் ஹையர்னு லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம்ல, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பே போடுறோம். ஓகேவா? 600 - 10 வந்து 590. 720 - 0னா 720 தான் வரும். 720 - 150னா 570 வருது. ஓகே, இப்போ வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் gross annual value, gross annual value. 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 எப்போதும் போடுற மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபேர் ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ ரெண்ட்டு முனிசிபல் டேக்ஸ்க்காக இவ்வளோ அப்படின்னு சொல்ல வேணாம்ல. ஃபேர் ரெண்ட்டு கிராஸ் முனிசிபல் வேல்யூ அப்படி சொன்னாலே போதும்ல. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தான் இருக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இதை வச்சு ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ரீசனபிள் நம்ம எவ்வளோ வந்து நியாயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எவ்வளோ வந்து நியாயமாக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இதையும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அது வந்து எப்படி போடணும்? ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, ஆக்சுவல் ரெண்ட்டு லெஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு. கொஸ்டினில் இருக்கிற ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிற ஆக்சுவல் ரெண்ட், அதிலிருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் வரும். சரியா? இப்போ இந்த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளையும் அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இஃப் லெட் அவுட் த்ரூ அவுட் த இயர் அப்படின்ட்டு நம்ம ஒர்க்கிங் நோட் போடணும்ல, அதையும் போடணும். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இஃப் லெட் அவுட் throughout the year
இது வந்து ஒர்க்கிங் நோட் 1. இப்போ வந்து நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? கிராஸ் ஆனுவல் வேல்யூ இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபேர் ரெண்ட் எவ்வளோ, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 2 to 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸி தான். ஓகே, ஃபேர் ரெண்ட் வந்து 400, 900, 600. 400, 900, 600. நெக்ஸ்ட்டு கிராஸ் முனிசிபல் வேல்யூ எவ்வளோ? 500, 800, 600. 500, 800, 600. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ? 700, 720, 700. ஓகே, ஸோ 700, 720, 700. இப்போ ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் போடணும். இப்போ 400, 500ல் எது அதிகம்? 500 தான் அதிகம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 700 வரைக்கும் இருக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ வருது? 500 தானே வருது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, 500 தான் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கேஸில் 900, 800ல் எது அதிகம்? 900. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? மேக்ஸிமமே 720 தான் இருக்கலாம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. அதனால 720 தான் போடுவோம். ஓகே, அப்புறம் 600, 600ல் ஓகே 600. ஆனால் மேக்ஸிமம் 700 வரைக்கும் இருக்கலாம். நமக்கு 600 தானே வருது, அதனால 600 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற ஆக்சுவல் ரெண்ட் எழுதுங்க. கொஸ்டினில் இருக்கிற ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 350, 540, 600. ஓகே, ஸோ 350, 540, 600. இதில் இருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை சப்ராக்ட் பண்ணுங்கள். 10 நில்லு 150. 10 இங்கே வந்து நில்லு, இங்கே 150. இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் வரும். 340, இங்கே 540 தான் வருது. இதில் 600 minus 150னா 450 வருமா? ஸோ 450. இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்டில் போட்டோம்ல, அதை எழுதிக்கலாம். 590, 720, 570. 590, 720, 570. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. ஓகே, நம்ம என்ன தேதியும் கம்பேர் பண்ணுவோம். ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளும். ஓகே, அது ரெண்டுத்தில் எது அதிகம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் பார்த்தா விச்சவர் இஸ் ஹைனா 500ன்னு வரும். ஆனால் இந்த 340ங்கிறது ஏன் வருது அப்படின்னா வேக்கன்சினால வருது. வேக்கன்சி இல்லாமல் இருந்தால் 590ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தில் எது ஹையர்? 500 and 590ல் எது ஹையர்? 590. கரெக்டாக? அப்போது இந்த 340 கம்மியாக இருக்குது. 500 விட 340 கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா அது வேக்கன்சினால தான் கம்மியாக இருக்குது. வேக்கன்சி இல்லாமல் இருந்திருந்தால் ஆக்சுவல் ரெண்ட் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதனால இப்போ நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டான 340 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு எடுக்கணும். புரியுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஸ்டார் மார்க் போட்டதெல்லாம் எக்ஸாமுக்கு முதல் நாள் நல்லா பாருங்கள் ஏன் இப்படி போடுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதும் என்ன பண்ணணும்? ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் ஆக்சுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். அதில் விச்சவர் இஸ் ஹையோ அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அப்போ 500, 340ல் 500 தான் அதிகம். அப்போ அதான கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அப்படின்னா 340 ஏன் வருது? 340 வந்து வேக்கன்சினால தான் 340 வருது. சப்போஸ் வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா 590யாக இருந்திருக்கும். ஹையர் வந்து ஆக்சுவல் ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதனால ஆக்சுவல் ரெண்ட் தான் ஹையராக இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணி இப்போ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 340. அப்போ அந்த 340 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு எடுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 720 and 540. 720 and 540. அப்போது 720 தான் அதிகம். ஆனால் 540 ஏன் வருது? வேக்கன்சினால. வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா 720 வந்திருக்கும். கரெக்டாக? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளை வந்து எடுத்திருப்போம். அதனால இப்போயும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளான 540 தான் எடுக்கணும். ஓகே, ஈக்குவலாக இருந்தாலும் அது ஹையர்னு ட்ரீட் பண்ணணும். இப்போ 720 ஈக்குவல் தானே அப்படின்னாலும் நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டை தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிட்டு தான் ஆக்சுவல் ரெண்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ 600, 600ம் 570லும் எது? ஓகே, 600லேயும் 450லேயும் எது அதிகம் அப்படின்னா 600 தான் அதிகம். 600 and 570ல் எது அதிகம்? 600 தான் அதிகம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் தான் அதிகமாக இருக்குது. அதனால ரீசனபிள் ரெண்ட் தான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன ட்விஸ்ட்னா நம்ம வந்து ஆக்குபைடு பீரியடுக்கு தான் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் ஃபுல் இயருக்கு கொடுத்துட்டாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஃபுல் இயருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணணும். அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அப்போ அது வந்து ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்கள்
அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் வந்து இந்த மாதிரி இது நம்ம போன கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம்ல, எப்படி வந்து இந்த வேகன்சி இருந்ததுன்னா மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இல்லஸ்ட்ரேஷன் 46. இப்போ டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Find out the gross annual value in respect of the following properties for the assessment year 26-27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. gross municipal value, fair rent, standard rent, actual rent if the property is let out throughout the previous year. இங்கே பாருங்க, இதில் வந்து throughout the previous year அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா இது மொத்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க வேகன்சி இன்னும் கன்சிடர் பண்ணலை. அதனால நம்ம வந்து வேகன்சி பீரியடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 25-26 இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 23-24 அன்ரியலைஸ்டு ரெண்ட் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம 25-26 ப்ரீவியஸ் இயருக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பழைய ப்ரீவியஸ் இயரோடதெல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே அதை பற்றி கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ கிளியராக கொஸ்டினில் வந்து ஆக்சுவல் ரெண்ட் லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால நம்ம வேகன்சியை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ போன கொஸ்டினில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 46 வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஹோல் இயர் கெப்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. அதனால வந்து நம்ம வேகன்சிக்கு அப்புறம் தான் அது ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? பர்டிகுலர்ஸ் 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3. ஸோ கொஸ்டினில் வந்து ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ்னு இருக்குது, அதனால நம்மளும் வந்து ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ்னு எழுதிக்கலாம். ருபீஸ் இன் 1000. ஓகே, ஃபஸ்ட்டு ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபேர் ரெண்ட்டையும் கிராஸ் முனிசிபல் வேல்யூவையும் அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. கரெக்டாக? ஃபேர் ரெண்ட் அண்ட் கிராஸ் முனிசிபல் வேல்யூவில் எது அதிகம்? ஆனால் மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வரைக்கும் தான் இருக்கலாம். ஓகே, இது போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? இது போட்டோன்னா நமக்கு ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து கிடைக்கும். ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். கரெக்டா? ஸோ ஃபேர் ரெண்ட் வந்து கொஸ்டின் எவ்வளோ? 140, 140, 240. ஸோ 140, 140, 240. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து முனிசிபல் வேல்யூ எவ்வளோ? 150, 180, 120. 150, 180, 120. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120, 240, 300. 120, 240, 240, 300. ஓகே, இப்போ 140 அண்ட் 150ல் எது அதிகம்? 150. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 120 தான் இருக்கலாம். ஸோ இதில் 120 தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு 140 அண்ட் 180ல் எது அதிகம்? 180. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 240 இருக்கலாம். ஸோ 180 தானே நமக்கு வருது, அதனால் 180யே போட்டுக்கலாம். இப்போ 240 அண்ட் 120ல் எது அதிகம்? 240. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 300 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் நமக்கு 240 தானே வருது, அதனால 240யை நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, வேக்கண்ட்டாக இருக்கிற பீரியடை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும்தான் எடுக்கணும். இதிலேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு 25-26ஓடது. 23-24லாம் கொஸ்டினில் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் மைனஸ் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நமக்கு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் கிடைக்கும். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். அந்த ஆக்குபைடு பீரியடுக்கு மட்டும் அதில் அதுக்கு கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணணும், அதனால இடம் விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவல் ரெண்ட்டு கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர் 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 180ங்கிறது வந்து ஹோல் வருஷமும் நம்ம லெட் அவுட் பண்ணியிருந்தோம், 12 மாதத்துக்கு அது. ஆனால் நம்ம எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம லெட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ 12 - 3 9 மந்த்துக்கு மட்டும்தான் நம்ம லெட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி 300ங்கிறது ஹோல் இயருக்கு வாடகைக்கு விட்டுருந்தோம்னா 300 டிவைடட் பை 12. ஆனால் எவ்வளோ வந்து வேக்கன்ட் பீரியட் இருக்குது? 1 மந்த் வேக்கன்ட் பீரியட் இருக்குது, அதனால 11 மந்த்துக்கு மட்டும்தான் நம்ம போடணும். இதில் வந்து இந்த மாதிரி கேல்குலேஷன் எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து டேஷ்னு இருக்குது, அதனால எந்த கேல்குலேஷனும் போட தேவை இல்லை. ஓகே, இப்போ இதுக்கு கேல்குலேஷன் போடுங்க. 180 இஸ் ஃபார் 12 மந்த், தென் ஹவு மச் இஸ் ஃபார் 9 மந்த்? 135 வருது.
அதே மாதிரி 300ங்கிறது 12 மந்த்துக்கு, அப்போ 11 மந்த்துக்கு எவ்வளோன்னா 275 வருது. இதில் வந்து கொஸ்டினில் என்ன இருக்கோ அதான் 150. ஆக்சுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு 150. ஓகே, இது 7. ஓகேவா? இப்போ அதுலேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 25, 26. ஸோ 25, 40, 20. 25, 40, 20. இது மைனஸ் பண்ணோன்னா 135 மைனஸ் 25னா எவ்வளோ வருமா? 110 வருமா? 110. நெக்ஸ்ட்டு 180 மைனஸ் 40னா 140. நெக்ஸ்ட்டு 150 மைனஸ் 20னா 130. இப்போ வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவலையும் கம்பேர் பண்ணி எது ஹையராக இருக்கோ அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இதுலேயும் இதையும். ஸோ 120 அண்ட் 110ல் எது அதிகம்? 120. ஆனால் அந்த ஆக்சுவல் ரெண்ட் வந்து வேக்கன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் வருது. புரியுதா? இப்போ 120 அண்ட் 110ல் 120 தான் அதிகம். ஆனால் இந்த 110ங்கிறது வேக்கன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் வருது. அப்போ வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா எது வந்திருக்கும்? 135 ஆக்சுவல் ரெண்ட்டு தான் நம்ம எடுத்திருப்போம். கரெக்டா? ஓகே, ஸோ 180. ஓகே, 135ல் ஆக்சுவல் ரெண்ட் 180 எடுத்திருப்போம். ஓகே, வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம 180 எடுத்திருப்போம். கரெக்டா? இங்கே பாருங்க, இப்போது 120 ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஹோல் இயருக்கு இருக்கிறது 180. ஓகே, அப்போது வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா ஆக்சுவல் ரெண்ட் வந்து 180 இருந்திருக்கும். அப்போ நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டு தான் எடுத்திருப்போம். அதனால இப்போயும் ஆக்சுவல் ரெண்ட்டு தான் எடுக்கணும். ஓகே, 110. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு 180 அண்ட் 140ல் எது அதிகம்? 180 தான் அதிகம். ஆனால் இந்த 140ங்கிறது வேக்கன்சியை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் வருது. வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா எவ்வளோ இருந்திருக்கும்? 300 இருந்திருக்கும். ஓகேவா? 300 இருந்திருக்கும். இது ரெண்டுத்தில் எது அதிகம்? 300 தானே அதிகம். ஓகே, அப்போ 300 ஆக்சுவல் ரெண்ட் எடுத்திருப்போம். அதனால இப்போயும் வந்து ஆக்சுவல் ரெண்ட்டு தான் எடுக்கணும். ஓகே, இங்கே வந்து ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்கு. 275 மைனஸ் 14 போட்டால் 235 வருது. ஓகே, நான் 180 மைனஸ் 14 தப்பாக போட்டேன். 275 மைனஸ் 14 தான் போடணும். ஓகே, 235 வருது. ஓகேவா? இப்போ 180 அண்ட் 235ல் எது அதிகம்னா 235 தான் அதிகம். ஓகேவா? சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். இதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே, 180 அண்ட் 235ல் எது அதிகம்? 235. அப்போ 235 நீங்கள் போட்டுடலாம். 240 அண்ட் 130ல் எது அதிகம்? 240 தான் அதிகம். இதில் வேக்கன்சி எதுவுமே கிடையாது. ஸோ 240 அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு மட்டும் தான் வேக்கன்சினால தான் வந்து இந்த வேக்கன்சினால தான் வந்து இந்த ஆக்சுவல் ரெண்ட்டு கம்மியாக இருக்குது. அதனால வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருந்திருக்கும். நம்ம ஆக்சுவல் ரெண்ட் எடுத்திருப்போம். அதனால இப்போயும் ஆக்சுவல் ரெண்ட் எடுக்கணும். அது மட்டும்தான். ஓகே, மற்றபடி இந்த கொஸ்டின் ஈஸி தான். 110, 235, 240. ஓகே, ஹிண்ட் கூட மேட்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாமே. இப்போ டாக்ஸஸ் லிவர்டு பை லோக்கல் அத்தாரிட்டி நம்ம வந்து படித்தோம்ல. ஜிஏவி கிராஸ் ஆனுவல் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து லெஸ் முனிசிபல் டேக்ஸ் போட்டோன்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வரும். முனிசிபல் டேக்ஸ் போட்டோன்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வரும். இதிலேருந்து வந்து டிடக்ஷன் 24லாம் மைனஸ் பண்ணிக்குவோம். கரெக்டாக? இப்போது இந்த நெட் ஆனுவல் வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணோம்ல, அந்த முனிசிபல் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முனிசிபல் டேக்ஸ்னால் டேக்ஸ் லெவல்டு பை முனிசிபாலிட்டி ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ லோக்கல் அத்தாரிட்டி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ்லாம் டேக்ஸ் போடுவாங்கள்ல, அது பேர் தான் முனிசிபல் டேக்ஸ். அது வந்து டிடக்டபிள் ஃப்ரம் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதை வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் செக்ஷன் 27(6) taxes levied by local authority in respect of any property shall include என்னென்ன டேக்ஸ்லாம் லோக்கல் அத்தாரிட்டி போடுவாங்க அப்படின்னா, சர்வீஸ் டேக்ஸ் levied by such local authority. சர்வீஸ் டேக்ஸ் வந்து includable. Service tax na enna? Fire tax, water tax, etc. levied by local authority. Such tax shall be computed as a percentage of net municipal value and allowed as deduction subject to the following conditions. Okay, ஸோ எதில் வந்து அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா முனிசிபல் வேல்யூவில் தான் அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும். ஓகே, இட் ஷுட் பி ஆக்சுவலி பேடு டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அதை வந்து நம்ம பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வந்து டியூ ஆயிடுச்சு, டியூ டேட் வந்துருச்சு, ஆனால் நம்ம இன்னும் பே பண்ணல அப்படின்னா நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி ஆக்சுவலி பெய்டு. செகண்ட் ஒன், இட் மஸ்ட் பி பெய்டு பை தி அசஸி
டெனண்ட் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணுங்கள். டெனண்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை இக்னோர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பே பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு the previous year or any preceding the previous year. இது வந்து பேமெண்ட் பேசிஸில் தானே டிடெக்டபிள். இப்போ நீங்கள் போன வருஷம் முனிசிபல் டேக்ஸ் கட்டாமல் இருந்து அது போன வருஷத்தோடது இந்த வருஷத்தோடது ரெண்டுத்துமே சேர்த்து இந்த வருஷம் கட்டிட்டீங்க அப்படின்னாலும் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, புரியுதா? நம்ம வந்து அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருக்குல்ல, அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுக்கு மட்டும்தான் 25-26 அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் வரக்கூடாதுன்னு. இந்த முனிசிபல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரீவியஸ் இயரில் கட்டியிருந்தாலும், நீங்கள் எந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணீங்களோ, எந்த ப்ரீவியஸ் ஓவராக இருந்தாலும் ஓகே, அது நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற முனிசிபல் டேக்ஸை போன ப்ரீவியஸ் இயரில் தான் பே பண்ணீங்க அப்படின்னாலும் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் தான் பே பண்ணீங்க அப்படின்னா டிடெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அன்பெய்டு முனிசிபல் டேக்ஸ் ஒரு முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை தி டெனண்ட் அப்படியா இருந்துச்சுன்னா டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரின் லோக்கல் அத்தாரிட்டிக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியே ஃபாரினில் இருக்குது, நம்ம பார்த்தோம்ல, ஃபாரின் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அது ஃபாரின் இன்கம், அது வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள். ரெசிடென்ட் இன் இந்தியாவை மட்டும் இருந்ததுன்னா தான் எல்லாருக்கும் டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ ஃபாரின் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃபாரின் கண்ட்ரியில், நீங்கள் ஃபாரின் லோக்கல் அத்தாரிட்டிக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் சிச்சுவேட்டட் இன் ஃபாரின் கண்ட்ரி, டேக்ஸ் பே டு ஃபாரின் லோக்கல் அத்தாரிட்டி ஷால் பி அலோட் அஸ் டிடக்ஷன். ஓகே, இப்போ டேக்ஸ் வந்து ஜிஏவியோட அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம ஜிஏவி மைனஸ் முனிசிபல் டேக்ஸு, அப்போ தான் என்ஏவி அப்படின்னு போடுறோம்ல. சப்போஸ் முனிசிபல் டேக்ஸ் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூவை விடவே அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? நம்ம வந்து பழைய ப்ரீவியஸ் இயரோடதெல்லாம் எடுத்து இந்த வருஷம் தான் நம்ம கட்டுறோம். ஓகேவா? ரொம்ப நாளாக கட்டாமல் இருந்து அது இந்த வருஷம் தான் நம்ம பே பண்ணியிருக்கோம், அப்போனா நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அதனால நம்மளுடைய முனிசிபல் டேக்ஸ் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூவோட அதிகமாகிடுச்சு அப்படின்னா நெட் ஆனுவல் வேல்யூ நெகட்டிவ்னு போட்டுருங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்கேஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு இன்க்ளூட்ஸ் டேக்ஸ் பெய்டு ஃபார் செவரல் past years and the total amount of tax paid by the owner exceeds GAV, the net annual value can be negative. நெகட்டிவாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் இதில் தான் ஆன்சர் இருக்குது, அலோட் அஸ் டிடக்ஷன், இதில் கேன் பி நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ஆஃப் டேக்ஸ். முனிசிபல் டேக்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பே பண்ணிட்டோம் முனிசிபல் அத்தாரிட்டிக்கு, அதிகமாக பே பண்ணிட்டோம். ஓகே, இல்லைன்னா டேக்ஸ் ரேட்டை வந்து மாற்றிட்டாங்க, அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு காரணமாக நம்ம அதிகமாக பே பண்ணிட்டோம், அதனால நம்மளோட லோக்கல் அத்தாரிட்டி வந்து இந்த முனிசிபல் டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரீஃபண்ட் வந்து இன்கமா, அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ரீஃபண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ் வந்து நாட் டேக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 22. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்ஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை தி அசஸி. நம்ம அடுத்த வருஷத்தோடைய டேக்ஸை இந்த வருஷமே கட்டிட்டோம், அட்வான்ஸாக கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நாட் அலோடு. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் இஸ் நாட் அலோடு. ஓகே, நீங்கள் லேட்டாக கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வருஷம் கட்டினீங்களோ அந்த வருஷம் டிடக்ஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் அடுத்த வருஷத்தோடது அதுக்கு அடுத்த வருஷத்தோடதெல்லாம் இப்பயே வந்து நீங்கள் கட்டிட்டீங்க, முந்திரி கொட்டை மாதிரி இப்பயே கட்டிட்டீங்க அப்படின்னா டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. As the act provides that the taxes levied by any local authority in respect of property shall be deducted irrespective of the previous year அப்படின்னு தான் சொல்கிறாங்க. In which the liability pay such tax was incurred by the owner அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 23 படி irrespective of the previous year in which the liability to pay such taxes was incurred அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அந்த லயபிலிட்டியே இன்னும் வரல, அட்வான்ஸ்னால் அடுத்த வருஷத்துக்கு பே பண்ண வேண்டியது, அதோட லயபிலிட்டி நமக்கு அடுத்த வருஷம் தான் வரும், இந்த வருஷம் இன்னும் லயபிலிட்டியே வரல. லயபிலிட்டியே வராத ஒன்றுக்கு நம்ம டேக்ஸ் கட்டோம் அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஓகேவா? as per the above language it is constructed that for claiming deduction in respect of municipal tax, such tax must have been already been levied by the local authority. Local authority அந்த லிவே பண்ணியிருக்கணும், அவங்க என்ன லிவையே பண்ணல. Hence payment of municipal tax in advance, liability in respect of which has not yet occurred shall not be allowed as deduction in the year of payment. ஓகேவா? புரியுதா? ஓகே, ஈஸியாக முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். யார் மைனஸ் பண்ணிக்கலாம்னா அசஸி பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். அசஸி பே பண்ணியிருந்தால் அசஸி மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து எந்த வருஷம் பேமெண்ட் பண்ணவோ அந்த வருஷம் டிடெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபியூச்சருக்கானது இப்போயே பே பண்ணுறோன்னா டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஃபாரின் முனிசிபாலிட்டிக்கு முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணோன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேக்ஸை வந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூ விட டேக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நெட் ஆனுவல் வேல்யூ நெகட்டிவ்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரீஃபண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆனதுன்னா அது நாட் டேக்ஸபிள். சரியா? இப்போ சம் சால்வ் பண்ணலாமா? Illustration 47. Compute net annual value with the following details for the assessment year 26-27. 5 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, சிச்சுவேட்டட் அட்லாம் நமக்கு வந்து அதை பற்றி
கவலையே கிடையாது. சிச்சுவேட்டட் அட் சும்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. முனிசிபல் டாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு 5000 அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஸ் 5000 அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10%ங்கிறது எதுக்கு கால்குலேட் பண்ணணும்? 10%ங்கிறது வந்து இந்த முனிசிபல் வேல்யூக்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ முனிசிபல் வேல்யூக்கு தானே நமக்கு முனிசிபல் டேக்ஸ் போடுவாங்க. அதனால அந்த 2 lakh into 10% போடணும். நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்து சிவரேஜ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ்லாம் 5%, 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அதையும் முனிசிபல் வேல்யூ 2 lakh into 5% அப்படின்னு போடணும். வாட்டர் டேக்ஸும் 2 lakh into 3% அப்படின்னு போடணும். ஓகே, அதே மாதிரி தான் எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் போடணும். ஆனால் இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3, முனிசிபல் டேக்ஸ் இஸ் tax paid for the financial year 2010-11 to 2024-25 is 2 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10-11லேருந்து 24-25 வரைக்கும் 2 லட்ச ரூபா அவங்க முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போனா அதையும் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ கரண்ட் ப்ரீவியஸ் இயர்க்கான அமௌண்ட் வந்து இது 5%ன்னு கொடுத்துருக்காங்க. அது அல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயருக்கான அமௌண்ட் வந்து இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இப்போ அந்த 3 lakhல 5% போட்டோன்னா எவ்வளோ வரும்? 1,50,000 வருமா? 15,000 வருமா? 3 lakh into 5% 15,000 வருது. அந்த 15,000 ப்ளஸ் இந்த 2 lakh அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது வந்து அலோடஸ் ரிடக்ஷன் தான். நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4, முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26-27 இஸ் 3,000. இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது? 25-26. ஸோ ப்ரீவியஸ் இயரில் பே பண்ணது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் பே பண்ணதுக்கு தான் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து 26-27ங்கிறது கரண்ட் இயர். இது வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம டிடக்ஷன் எடுக்க முடியும். கரெக்டாக? 26-27ங்கிறதுனா அப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க. இது அட்வான்ஸ் டேக்ஸ். ஓகே, அட்வான்ஸ் டேக்ஸுக்கு டிடக்ஷன் வந்து நாட் அலோட். அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு டிடக்ஷன் நாட் அலோட். ஓகே, நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 6, ஆல் taxes charged by municipality are paid to the extent of 80%, 50% by owner and 30% by tenant. அப்படின்னா 50% தான் ஓனர் பே பண்ணியிருக்காங்க, 30% டெனன்ட் பே பண்ணிட்டாங்க. மொத்தமே அவங்க 80% தான் பே பண்ணியிருக்காங்க, 20% பே பண்ணல. ஓகே, 50% மட்டும்தான் ஓனர். ஓனர்னா யார்? அசசி. 50% மட்டும் தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்படின்னா 50% டிடக்ஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? 100% டிடக்ஷன் எடுக்க முடியாது. 50% தான் எடுக்கணும். ஏன் 50% தான் எடுக்கணும்? ஏன்னா வந்து நம்ம 50% தான் பே பண்ணுறோம். மீதி 30% வந்து ஓனர் டெனன்ட் பே பண்ணுறாங்க. இந்த 30%க்கு நாட் அலவுட், இந்த 50%க்கு அலவுடு. ஓகே, அவ்வளோதான். இந்த சம் ஈஸி. கிராஸ் ஆனுவல் வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க. நம்ம அந்த ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிலாம் போடுவோம்ல, அந்த வேல்யூ எவ்வளோங்கிறது அவங்களே கொடுத்தாங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ 6 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, பர்டிகுலர்ஸு ருபீஸ் அண்ட் 1000 அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ருபீஸ் அண்ட் 1000லாம் கொடுக்கல. ஸோ சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் எழுதிக்கோங்க, பர்டிகுலர்ஸும் எழுதிக்கோங்க. நான் இந்த கொஸ்டினில் பர்டிகுலர்ஸ்னு எழுதலை, ஜஸ்ட் டைம் வேஸ்ட் தான். ஓகே, உங்களுக்கு தெரியும்ல அப்படி எழுதணுன்ட்டு, அதனால் நீங்களே எழுதிக்கோங்க. ஓகே, gross annual value. Gross annual value. கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh, 2,50,000, 1 lakh, 2,50,000, அதுக்கப்புறம் 1,80,000, 5 lakh, 1,80,000, 5 lakh, அப்புறம் 8 lakh and 5 lakh, 8 lakh, 5 lakh, 8 lakh, 5 lakh. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம முனிசிபல் டேக்ஸ், அப்புறம் சிவரேஜ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸ் போடலாம். முனிசிபல் டேக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு கீழே எதுவுமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல. ஸோ அப்படியே போடும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு 5,000 முனிசிபல் டேக்ஸ் 5,000 டிடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிவரேஜ் டேக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ். சிவரேஜ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு எதுவுமே இல்லை, சிவரேஜ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் இல்லை. ஸோ டேஷ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? முனிசிபல் டேக்ஸ் வந்து 10%. அப்போ இந்த 2 lakhல 10%. கரெக்டாக? 2 lakh into 10%.
அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கும் எந்த அடிஷ்னல் நோட்டும் இல்லை. ஸோ 2 lakh இன்ட்டு 10% போட்டால் 20,000 வருது. ஓகே, நம்ம வேணால் இங்கே வந்து இப்படி 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. 1னா இப்படி நோட்ஸ் எழுதுறதுக்கு. ஓகே, இப்படி போட்டுட்டு நோட்ஸ்னு போட்டு அந்த கால்குலேஷனை இங்கே எழுதி காமிச்சிக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் எப்படி போட்டோங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். 2 lakh முனிசிபல் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு 10% போடணும். 2 lakh இன்ட்டு 10% இஸ் ஈக்குவல் டு 20,000. அப்படி தான் அந்த 20,000 வந்தது. சரியா? நெக்ஸ்ட்டு சிவரேஜ் டேக்ஸ் வந்து 5%. அப்போ 2 lakh இன்ட்டு 5% 10,000. நெக்ஸ்ட்டு 2 lakh இன்ட்டு 3% 10,000 and 6,000 வருது. ஸோ 10,000 6,000. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் பண்ணோன்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வரும். அதையும் கையோட போட்டுடலாம். ஓகே, நெட் ஆனுவல் வேல்யூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு 1 lakh minus 5,000னா 95,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு 2,50,000 minus 20,000 minus 10,000 minus 6,000 போட்டால் 2,14,000 வருது. சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு தான் முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2010 to 11 அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, 10-11லேருந்து 24-25 வரைக்கும். அப்போது இப்போ இந்த வருஷத்துக்கான முனிசிபல் டேக்ஸ் வந்து 5% ஆஃப் 3 lakh. இப்போ இங்கே வந்து 2ன்னு போட்டு நம்ம ஒர்க்கிங் நோட்டில் போட்டுப்போம். ஓகே, எதுக்கு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு ஓகே, முனிசிபல் டேக்ஸ் 2025-2026க்கு எவ்வளோ? ஓகே, இது புரியுதுல்ல? இது மட்டும் போட்டால் போதில்லை. இந்த 2 lakh இன்ட்டு 10% போட்டால் மட்டும் போதில்லை. அடுத்தது 2 lakh இன்ட்டு அந்த பர்சன்டேஜ், அந்த 10,000 and 6,000க்கு முனிசிபல் வேல்யூட போடணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த 2 lakh முனிசிபல் டேக்ஸ்க்கு மட்டும் நான் இந்த நோட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு என்னது? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு முனிசிபல் டேக்ஸ் வந்து 5%. முனிசிபல் வேல்யூ எவ்வளோ? 3 lakh. அப்போ 3 lakhக்கு 5%. 3 lakh இன்ட்டு 5% போட்டால் 15,000 வரும். இஸ் ஈக்குவல் டு 15,000. அது கூட கொஸ்டினில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்களே, அதையும் ஆட் பண்ணிக்கணும். முனிசிபல் டேக்ஸ் 2010-11 இருந்தா 10-11லேருந்து 24-25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2010-11 to 2024-25 2 lakhனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 lakhையும் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டா நமக்கு மொத்தமாக எவ்வளோ முனிசிபல் டேக்ஸ் வருது? 2,15,000 வருது. ஸோ 2,15,000மே வந்து இப்போ டிடக்டபிள். ஓகே, ஸோ 2,15,000. நெக்ஸ்ட்டு சிவரேஜ் டேக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் எவ்வளோ வருது? 1,000 வருது சிவரேஜ் டேக்ஸ். ஓகே, 1,000. வாட்டர் டேக்ஸ் வந்து 5%. அப்போ 3 lakhக்கு 5% போகணும். 3 lakhக்கு 5% போட்டால் 15,000 வருது. ஸோ 15,000. இப்போ அதை மைனஸ் பண்ணுங்கள். 1,80,000 minus 2,15,000 minus 1,000 minus 15,000. ஓகே, 1,80,000 minus 2,15,000 minus 1,000 minus 15,000 போட்டால் மைனஸ் 51,000 வருது. ஸோ நெகட்டிவாக வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக வரலான்னு நம்ம நோட்ஸில் படித்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 26-27 அட்வான்ஸ் டேக்ஸ் சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, இதில் இப்போ நீங்கள் என்ன இதில் ஒரு கன்ஃபியூஷன்னா, இப்போ முனிசிபல் டேக்ஸ் வந்து இங்கே வந்து 20% கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20% கால்குலேட் பண்ணிவிட்டு அட்வான்ஸாக இருக்கிற 3,000 மைனஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து ப்ரீவியஸ் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போனா இதில் வந்து அந்த 3,000 சேரலை. அதனால 3,000 நீங்களாக வந்து மைனஸ் பண்ணி தப்பாக போட்டுறாதீங்க. ஜஸ்ட் டேரெக்டாக 20% போட்டால் போதும், அவ்வளோதான். ஆட் பண்ணாமல் இருங்க அந்த 3,000, அவ்வளோதான். ஓகே, ஸோ அது வந்து இன்க்ளூடபிள்னு இமேஜினேஷன் பண்ணி அதை மைனஸ் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, முனிசிபல் வேல்யூ 4 lakh. அப்போ 4 lakhக்கு 20%. 4 lakhக்கு 20% போட்டால் 80,000 வருது.
80,000. நெக்ஸ்ட்டு சிவரேஜ் அண்ட் வாட்டர் வந்து 3%. 4 lakh 3%னா 12,000 வருது. வாட்டர் வந்து 2%. அப்போ 4 lakh 2%னா 8,000 வருது. ஓகே, 8,000. இப்போ 5 lakh மைனஸ் 80,000 மைனஸ் 12,000 மைனஸ் 8,000 போட்டால் 4 lakh வருது. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5க்கு எந்த நோட்ஸுமே கிடையாது. ஸோ 12% கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ வந்து எவ்வளோ? 4,25,000. 4,25,000க்கு 12% போட்டால் 51,000 வருது. ஸோ 51,000. நெக்ஸ்ட்டு சுவரேஜ் டேக்ஸ் வந்து 3,750. 3,750. வாட்டர் டேக்ஸ் வந்து 5%. அப்போ அந்த 4,25,000க்கு 5% போட்டால் 21,250 வருது. ஸோ 21,250. இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். 8 lakh மைனஸ் 51,000 மைனஸ் 3,750 மைனஸ் 21,250 போட்டோன்னா 7,24,000 வருது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 50% மட்டும்தான் ஓனர் பே பண்ணியிருக்காங்க. அப்போனா இதுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் நோட்லாம் நம்ம போடணும். 50% மட்டும்தான் ஓனர் பே பண்ணியிருக்காங்க. எதுக்கு? முனிசிபல் டேக்ஸஸா? இல்லை, ஆல் டேக்ஸஸ். ஆல் டேக்ஸஸ். அப்போ எல்லா டேக்ஸ்க்குமே 50% தான் நம்ம எடுக்கணும். சரியா? ஓகே. முனிசிபல் டேக்ஸ் வந்து எவ்வளோ? 10%. எதில் 10%னா 6 lakhல 10%. ஓகே. சின்ஸ் only 50% is paid by owner, only 50% is deductible. Only 50% is deductible. சரியா? முனிசிபல் டேக்ஸ் எல்லாத்துக்குமே 50% தான் போடணும். ஸோ முனிசிபல் டேக்ஸு, செவரேஜ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ். ஓகே. ஸோ முனிசிபல் டேக்ஸ் வந்து எவ்வளோ? 6 lakhல 10%. 6 lakhsல 10%. 6 lakh இன்டூ 10% இன்டூ 50%. ஏன்னா 50% மட்டும்தான் ஓனர் பே பண்ணியிருக்காங்க. 6 lakhல 10% போட்டால் 60,000 வரும். 6 lakh இன்டூ 10% 60,000. அதில் 50%னா 30,000. கரெக்டா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 30,000. நெக்ஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 rupees கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேக்ஸ் எதுவும் இல்லை. அப்போ 1000ல் அப்படியே 50%. அப்போனா 500. வாட்டர் டேக்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ 0. ஓகே. ஸோ 30,500. 30,000ம் 500ம் 30,000 டிடெக்டபிள். இதில் சிவரேஜில் 500 டிடெக்டபிள். ஸோ 5 lakh மைனஸ் 30,500 போட்டால் 5 lakh மைனஸ் 30,500 469,500 வருது. ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த இல்லஸ்ட்ரேஷனும் அவ்வளோதான். அண்ட் இந்த கான்செப்டும் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வரும். அதுலேருந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 மைனஸ் பண்ணோம்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ 2 டிடக்ஷன் இருக்குது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24ல். என்னது? 24A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் NAV. இன்னொன்று வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் 24 இஸ் எக்ஸாஸ்டிவ். எக்ஸாஸ்டிவ்னா அதில் இருக்கிறது மட்டும்தான். அது இல்லாமல் நீங்கள் எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ 30% இருந்து எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி. ஓகே. ஸோ என்னென்ன செலவுலாம் இருக்குமோ எல்லாத்தையுமே சேர்த்து தான், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் 30%ன்னு லா வந்து சொல்லுது. நீங்கள் வந்து அந்த 30% எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது ரிப்பேர் இன்சூரன்ஸ் அதெல்லாமும் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இட் இஸ் எக்ஸாஸ்டிவ். எல்லாமே அதில் சேர்ந்து தான் இருக்குது. ஓகே. நோ டிடக்ஷன் கேன் பி கிளைம்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் அண்டர் திஸ் செக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு நாட் அலோட் ஃபார் ரிப்பேரு, கலெக்ஷன் சார்ஜு, ஓகே, ரெண்ட்டு வாங்கிறதுக்காக ப்ரோக்கர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை இன்சூரன்ஸ், கிரவுண்ட் ரெண்ட், லேண்ட் ரெவென்யூ, அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. ஸோ 30%ங்கிறது எல்லாமே இன்க்ளூட் ஆன மாதிரி அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அண்ட் 30%. அதை தவிர நீங்கள் வேறு எதையுமே மைனஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஓகே. First 24A வந்து standard deduction 30% of NAV. 30% of the net annual value is allowed as standard deduction in respect of all expenditure.
ஓகே, இது இந்த 30%லே ரிப்பேர், இன்சூரன்ஸ் அது எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தமாயிடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் தவிர, அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் irrespective of the actual expenditure incurred. இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நீங்க 1,00,000 வேணாலும் செலவு பண்ணியிருந்துக்கலாம். ஆனா 30% ஆஃப் NAV வந்து கம்மியா தான் வருது அப்படின்னா 30% ஆஃப் NAV எவ்வளவு வருதோ அதை மட்டும் தான் நீங்க டிடெக்ட் பண்ணிக்க முடியும், irrespective of the actual expenditure. ஓகேவா? ஸோ 30% ஆஃப் NAV மட்டும் தான் வந்து நம்ம போடலாம். ஓகே, கொஸ்டின்ல ரிப்பேர் சார்ஜ், ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜ், அப்புறம் வந்து இந்த கிரவுண்ட் ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, 30% ஆஃப் NAVலேயே அதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிரும். 30% ஃபிளாட் ரேட் நம்ம அப்படி அதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ஓகே, வேற NAV இஸ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ. NAV வந்து நெகட்டிவா இருக்கும் ஆல்ரெடி, இல்லைனா ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எக்ஷன் வந்து போட முடியாது. கரெக்டா? அப்போ 0 × 30% போடுவீங்களா? இல்லை நெகட்டிவா அமௌண்ட் இருந்ததுன்னா நெகட்டிவா இருக்கிற அமௌண்ட்டுக்கு 30% போட்டு கவர்மெண்ட் நீ காசு போடுன்னு கேட்பீங்களா? அதனால போடக்கூடாது. நெகட்டிவா இருந்ததுனாலோ இல்லை NAV ஜீரோவா இருந்ததுனாலோ நம்ம வந்து இந்த 24A டிடக்ஷன் வந்து நாட் அலவுடு. ஓகேவா? நெக்ஸ்ட், இதில் ஒரு புக்கில் வந்து ஒரு டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின் ஒன்று இருக்குது. இதில் வரல. ஓகே, அதில் ஒன்றும் இல்லை, நீங்களே போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரைட்ஸ் இதை படிச்சுட்டு புது புக்கில் புது எடிஷனில் ஓகே புக்கு பேஜ் வந்து பேஜ் நம்பர் 167 டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின் நீங்களே போடுங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்குன்னா அதில் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ, முனிசிபல் டேக்ஸ் இருக்கும். அதை எடுத்து மைனஸ் பண்ணால் நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அப்புறம் ரிப்பேர் சார்ஜ், ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ரிப்பேர் சார்ஜ், ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜ்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணால் நெட் ஆனுவல் வேல்யூ வந்துடும். அதுலேருந்து 30% மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அதை நீங்களே போட்டுடலாம். ஓகே, அதனால தான் இதில் கொடுக்கல. நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆர் borrowed கேபிட்டல், செக்ஷன் 24B. ஓகே, ஸோ செக்ஷன் 24B வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, கஷ்டம் இல்லை. 30% விட இது வந்து கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்னன்னு சொல்ல மாட்டாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? இது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை முடிஞ்சிருச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து தான் நமக்கு கொஸ்டின் எக்ஸாமில் வரப்போகுது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் அமௌண்ட் borrowed ஃபார் த பர்பஸ் ஆஃப், எதுக்காக அந்த அமௌண்ட்டை நீங்கள் borrow பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதுக்காக, ஃபார் பர்ச்சேஸ், இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வீடை கட்டுறதுக்காக. நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே கட்டின வீடை வாங்குறீங்க, இல்லைனா புதுசாக நீங்களே ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்காக, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, இல்லை ரினோவேஷன், ரிப்பேர், எக்ஸ்டென்ஷன். ரினோவேஷன்னா என்னது? ரினோவேஷன்னா நீங்கள் வந்து மாடல் கிச்சன் மாதிரி கட்டுறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்டென்ஷன், ஏற்கனவே வந்து ஒரு மாடி தான் இருக்குது, நீங்கள் மேலே ஒரு மாடி கட்டுறீங்க, இல்லை ரெனியூவல் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்குமே வந்து நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த பேசிஸில்? அக்ரூவல் பேசிஸில், கேஷ் பேசிஸில் கிடையாது. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் அக்ரூவல் பேசிஸில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதா? எதுக்காக? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக, இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக, ரினோவேஷன், ரிப்பேர், எக்ஸ்டென்ஷன், ரெனியூவல், இதுக்காகலாம் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். சரியா? இப்போது ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேல்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், இன்னொன்று போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அப்படின்னா என்னது? ஓகே, ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருப்போம்ல. இப்போ லோன் வாங்கணும்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டி முடிச்சோன்னே லோனு கட்டி முடிச்சிடுவோமா? இல்லை இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டி முடித்தாலும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதனால அதை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் நம்ம லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் அண்ட் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம எப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சோமோ, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். கமென்ஸ்மெண்ட்னா என்ன? ஸ்டார்ட். ஓகே, கமென்ஸ்மெண்ட்னா ஸ்டார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த டே ஆஃப் borrowing whichever is later. நம்ம எப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கிறோம், இல்லைனா எப்போ வந்து இந்த லோனை வாங்குறோம், அது ரெண்டுத்தில் whichever is later. ஓகே, இப்போது 1/4/25 நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் லோனே வந்து நம்ம ஜூன் மாதம் தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பீரியடில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணியிருக்க மாட்டோம்ல. அதனால இது ரெண்டுத்தில் எது லேட்டரோ அதை எடுத்துக்கணும். சப்போஸ் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா லோன் வந்து 1/4/25 வாங்குகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் 1/6/25 தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா
லோன் முன்னாடியே வாங்கிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிக்கல. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிக்கலன்னா எப்படி நம்ம டிடக்ஷன் எடுக்கிறது? அதனால விச் எவர் இஸ் லேட்டரை தான் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ லோன் வாங்கின நாள் இல்லைன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். லோன் எப்போ வாங்குறோம் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், இது ரெண்டுத்துல எது லேட்டாக இருக்கோ அதுதான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்போ முடியும் அப்படின்னா 31st March இமீடியட்லி ப்ரையர் டு த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை எப்போ முடிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st March. ஓகே, இப்போ சப்போஸ் 1st May 2027 கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறீங்க அப்படின்னா 31st March 2026 தான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட கடைசி நாள். ஓகே, ஸோ 31st March இமீடியட்லி ப்ரையர் டு த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? எப்போ ஆரம்பிக்கும், நம்ம எப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கிறோம் இல்லைனா எப்போ லோன் வாங்குறோம், அது ரெண்டுத்துல லேட்டர் டேட்டில் தான் ஆரம்பிக்கும். எப்போ முடியும் அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிற வருஷத்தோடைய ப்ரையர் 31st March அப்போ. ஓகேவா? புரியுதா? டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்? இப்போ the interest incurred during aforesaid period shall be accumulated and allowed as deduction in 5 equal installment from the year of completion of construction. புரியுதா? இப்போ நம்ம வீடை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தானே அதுலேருந்து நமக்கு இன்கமே வரும். வீடை கட்டிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருமா? வராதுல்ல. அதனால இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும் அப்போ தான். அப்போ எப்போ வரும்? கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து 5 வருஷம் நம்ம வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்ல. நம்ம இப்படி இருக்கலாம், ஒரு 5 வருஷமாக ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருக்கலாம். அப்போ 5 வருஷம் நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணுவோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரே வருஷத்தில் கிளைம் பண்ணலாமானா அப்படி பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில், ஓகே, அதை வந்து டிவைடட் பை 5ன்னு போட்டு ஈக்குவலாக ஒரு வருஷமாக 5 வருஷமும் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். புரியுதா? எப்போ ஆரம்பிக்கும்? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். கியூமுலேட்டிவாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ தானே அதை 2 தடவை ஏற்கனவே சொல்லணும், இன்னொரு தடவை சொல்லணுமா அப்படின்னா நீங்கள் அப்படி தான் படிச்சாகணும். இப்போ இந்த சாப்டர் முடித்தோடனே திரும்பி வந்து அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், பேசிக்ஸ் சாப்டர், சேலரி, கேபிட்டல் கெயின் அதெல்லாம் படிச்சுட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்னொரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டராக ஆரம்பிக்கிறோம். சரியா? இல்லைனா மறந்து போயிடும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு டிசம்பர் மாதம் போயிட்டு நீங்கள் வந்து என்னதுன்னு ரீகால் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி கியூமுலேட்டிவாக படிக்கணும். ஓகே, ஸோ எப்போ ஆரம்பிக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்? எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறோம் இல்லை எப்போ லோன் வாங்குறோம், இது ரெண்டுத்துல எது லேட்டரோ அப்போ ஆரம்பிக்கும். எப்போ முடியும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற 31st March. எப்படி நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற 5 இயர்ஸில் ஈக்குவலாக நம்ம 5 டிவைட் பண்ணி ஈக்குவலாக 5 இயர்ஸ்க்கு நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இருக்க பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா the first day of the previous year in which the construction is completed. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷத்தோடைய ஃபர்ஸ்ட் டே. ஓகே, ஸோ 1st April ஆரம்பிக்கும். ஓகேவா? இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதோட 31st March எடுக்கிறோம்ல, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதோட 1st April எடுங்க, அவ்வளோதான். ஓகே, எப்போ முடியும் அப்படின்னா லோனை நம்ம எப்போ முடிக்கிறோமோ, லோனை வந்து எப்போ நம்ம ஃபுல்லாக பே பண்ணுறோமோ அப்போ வரைக்கும் இதுவும் உண்டு. when loan is fully paid. ஓகே, tax treatment என்ன? the interest expenses for the year on accrual basis shall be allowed as deduction. நம்ம பே பண்ணல, கேஷ் பேசிஸில் இல்லை, அதனால அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அக்ரூவல் பேசிஸில் நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இயரில் வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ ஆரம்பிக்கும்? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிற வருஷத்தோடைய ஃபர்ஸ்ட் டேயில் ஆரம்பிக்கும். எப்போ முடியும்? when loan is fully repaid. எப்படி வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா அக்ரூவல் பேசிஸில் வருஷம் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதர் பாயிண்ட்ஸ் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital is allowed on accrual basis even if the books of accounts are kept on cash basis. நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கேஷ் பேசிஸில் தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அக்ரூவல் பேசிஸில் வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital நம்ம பே பண்ணவே இல்லை, அடுத்த வருஷம் தான் பே பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அக்ரூவல் பேசிஸில் இருக்கிறதுனால இந்த வருஷமே டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆன் ஃப்ரெஷ் லோன் which is taken to repay the original loan. நீங்கள் ஒரிஜினலாக வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ இல்லை ரினோவேஷன் ரெனியூவல் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து ரீபே பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னொரு புது லோன் வாங்கியிருக்கீங்க. ஓகே, கடனுக்கு மேலே கடன், ஒரு லோனை கட்டுறதுக்காக இன்னொரு லோன் வாங்குறீங்க, அந்த புது லோனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னாலும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஷால் பி allowed as டிடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் பேயிங் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓல்டு லோன். ஓகே, நீங்கள் லோனை ரீபே பண்ணுறதுக்காக லோன் வாங்குறீங்க அப்படின்னா சரி, ஓகே, இன்ட்ரெஸ்ட்டை கூட பே பண்ண முடியல அதுக்கு போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் டிடக்ஷன் கிடையாது. ஓகே,
புரியுதா? இது வந்து ஒரிஜினல் லோனை ரீபே பண்ணுறதுக்காக, இது அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணுறதுக்காக. அதனால இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்காக போய் நீங்கள் லோன் வாங்குறீங்க, வட்டி கூட கட்ட முடியாமல் புது லோனாக வாங்குவீங்க, அதனால் அதுக்கு டிடக்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் கமிஷன். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த லோன் வாங்குறதுக்காக ப்ரோக்கரேஜ் கமிஷன் அதை தான் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கும் டிடக்ஷன் அலோடு கிடையாது, நாட் டிடக்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் payment of municipal tax etc. is not allowed as deduction. Interest on borrowed capital தான் இது பேர். ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். முனிசிபல் டேக்ஸை கூட பே பண்ண முடியாமல் இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம டிடக்ஷன் அலோடு கிடையாது. புரியுதா? எதுக்கெல்லாம் அலோடு? அக்ரூவல் பேசிஸில் அலோடு. பழைய லோனை அடைக்கிறதுக்காக, பழைய இன்ட்ரெஸ்ட் அடைக்கிறதுக்காக இல்லை, பழைய லோனை ரீபே பண்ணுறதுக்காக நீங்கள் புது லோன் வாங்குறீங்க, அந்த புது லோனில் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்குமே நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். பழைய லோனோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்காக புது லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த புது லோனோட இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்கு லோன் வாங்கக்கூடாது. அப்படி லோன் வாங்கினா அது டிடெக்டபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் கமிஷன். லோன் வாங்குறதுக்காக ப்ரோக்கரேஜ் கமிஷன்லாம் பே பண்ணிங்கன்னா அது டிடெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, முனிசிபல் டேக்ஸ்லாம் பேமெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை வேறு ஏதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்காக சீவரேஜ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ்லாம் பே பண்ணுறதுக்காக லோன் வாங்கினீங்கன்னா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிடெக்டபிள் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 25ல அமௌண்ட் நாட் டிடெக்டபிள் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சப்போஸ் வந்து நீங்கள் ஃபாரினில் லோன் வாங்கியிருக்கீங்க, ஓகே, ஃபாரின் பேங்க்கில் இல்லை ஃபாரின் லெண்டர்கிட்ட வந்து நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவுட் சைட் இந்தியாவை பே பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ நார்மலாக நம்ம இந்த ஹவுஸ்க்காக லோன் வாங்கியிருந்தோம்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் செக்ஷன் 25 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஃபாரினில் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, லோன் அவுட் சைட் இந்தியாவில் வாங்கியிருக்கீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா டிடக்ஷன் வந்து அலோடு கிடையாது. எப்பெல்லாம் அலோடு கிடையாதுன்னா டிடிஎஸ் நாட் டிடெக்டட். செகண்ட் ஒன் வந்து நோ இந்தியன் ஏஜென்ட். ஓகே, ஸோ எப்பெல்லாம் அலௌடுன்னு பார்த்துடலாமா? ஃபாரின் லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா எப்பெல்லாம் டிடக்ஷன் அலௌடு அப்படின்னா 2 கண்டிஷன். டிடிஎஸ் நீங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டிடிஎஸ்னால் என்னது? டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ். இது ஏற்கனவே பேசிக் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நம்ம ஃபாரினுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னா ஃபாரினருக்கு வந்து அது இன்கம். ஃபாரினர் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அதனால நீங்களே வந்து ஒரு டேக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸுங்கிறது. டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிட்டு மீதியை தான் நம்ம வந்து பே பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபாரினருக்கு லோனோட இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கட்டுங்க. ஓகே, இல்லைனா இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கணும். அந்த ஃபாரின் லெண்டர் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிடக்ஷன் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, இஸ் நாட் அலோட் அப்படின்னா எப்பப்பெல்லாம் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னா tax has not been deducted at source. TDS டிடெக்ட் பண்ணல and paid as per the provision of chapter 17B. chapter 17Bங்கிறது எப்படி டிடிஎஸை பே பண்ணணும், என்னென்ன டியூ ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக எப்படிலாம் டிடிஎஸை பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அது வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஓகே, டிடிஎஸை டிடெக்ட் பண்ணலை, நீங்கள் டிடிஎஸை டிடெக்ட் பண்ணாமல் அப்படியே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிடக்ஷன் நாட் அலோடு. And in respect of such interest, there is no person in India who may be treated as an agent. ஸோ இந்தியாவில் அந்த ஏஜென்ட் வந்து யாருமே இல்லை. ஓகே, புரியுதா? நம்ம வந்து ஃபாரினில் வந்து ஒரு பேங்க் இருக்குது, இல்லை ஃபாரினில் ஒரு லெண்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஏஜென்ட் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் கிடையாது. ஸோ டிடக்ஷன் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்படின்னா நீங்கள் டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த ஃபாரின் லெண்டர் வந்து இல்லை ஃபாரின் பேங்க் வந்து இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் அலோடு, இல்லைனா டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. ஓகே, இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 48 பார்க்கலாம். ஃபாலோவிங் இன்கம் ஆர் ப்ரொவைடட் பை நெசசி ஃபார் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் கம்ப்யூட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அலௌட் அண்டர் செக்ஷன் 24B. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 50% பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பேமெண்ட்டாக என்னன்னு பார்க்க மாட்டோம். ஓகே, அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து நம்ம டிடக்ஷன் அலோவ் பண்ணுவோம். அதனால இதுக்குமே வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்டு லோன் விச் வாஸ் டேக்கன்
டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பழைய லோனை ரீபே பண்ணுறதுக்காக புது லோன் வாங்கியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்காக தான் புது லோன் வாங்கக்கூடாது. பழைய லோனை ரீபே பண்ணுறதுக்காக புது லோன் வாங்கியிருக்கோம்னா இதுக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். டி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏர்லியர் லோன். பழைய லோனோட இன்ட்ரெஸ்ட்டை கூட பே பண்ண முடியாமல் அதுக்கு ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ், அதுக்கும் டிடக்ஷன் கிடையாது. எஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை மார்டேஜிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ஓகே, ஸோ பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 மார்டேஜ்னா அடமானம் வைக்கிறீங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ்க்காக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அடமானம் வைக்கிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா அதுக்கெல்லாம் டிடக்ஷன் கிடையாது. எதுக்கெல்லாம் டிடக்ஷன் ஆகும்? ரிப்பேர், ரினோவேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், பர்ச்சேஸு, அப்புறம் எக்ஸ்டென்ஷன், அது சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு மட்டும்தான் டிடக்ஷன் அலோடு. இதுக்கெல்லாம் டிடக்ஷன் அலோடு கிடையாது. நெக்ஸ்ட் ஜி, interest on loan for construction of house property. House property 1 paid outside India without deducting tax at source. TDS டிடெக்ட் பண்ணல அப்படின்னா டிடக்ஷன் கிடையாது. TDS டிடெக்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கணும், அப்போ மட்டும்தான் டிடக்ஷன் அலோடு. ஓகே, நெக்ஸ்ட் ஹெச், interest on loan for reconstruction of house property 2 payable outside India on which TDS has not been deducted and no payment yet has been made. TDS டிடெக்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு டிடக்ஷன் கிடையாது. லாஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் மார்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஃபார் ரினோவேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வந்து அடமானம் வச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா டிடக்ஷன் அலௌடு. ஆனால் எதுக்கு அலௌடுனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு அலௌடு இல்லை, இங்கே அலௌடு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு வந்து டிடக்ஷன் அலௌடு. புரியுதா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 கட்டுறதுக்கு தானே, ரினோவேஷன் பண்ணுறதுக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 ரினோவேஷன் பண்ணுறதுக்காக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வந்து அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 தான் வந்து டிடக்ஷன் அலௌடு. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் interest on loan, interest on borrowed capitalனாலும் interest on loanனாலும் ஒன்று தான். interest on loan under section 24B. இந்த கொஸ்டினில் வந்து ருபீஸ் இன் லேக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் நம்மளும் எதுவும் போட வேண்டாம். ஓகே, எத்தனை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? 1 2 3 4 5 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5. ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர். ரிப்பேர்னா அலௌடு தான். ஏ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர். டேக்கன் ஃபார் ரிப்பேர் எவ்வளோ அமௌண்ட்டு? 20,000, 30,000, 10,000, 20,000, 30,000, 10,000, 15,000, 25,000. 15,000, 25,000. நெக்ஸ்ட்டு பி. பி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுனாலும் அலோடு தான். 50% பெய்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸில் தான் அலோவ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. $20,000, 25,000, 30,000, 20,000, 25,000, 30,000, 17,000, 18,000, 17,000, 18,000. நெக்ஸ்ட்டு சி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்டு லோன் விச் வாஸ் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓல்டு லோனை பே பண்ணுறதுக்காக நியூ லோன் வாங்கியிருந்தா அதுக்கு டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்காக நியூ லோன் வாங்கியிருந்தா தான் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்டு லோன். அந்த ஓல்டு லோன் வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஓல்டு லோன் வந்து which was taken for purchasing house property. old loan வந்து house property வாங்குறதுக்காக which was taken for purchasing HP. 10,000, 12,000, 13,000, 10,000, 12,000, 13,000,
14,000 16,000 14,000 16,000. டி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏர்லியர் லோன். இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்காக லோன் வாங்கியிருந்தோம். பழைய லோனை கட்டுறதுக்கு புது லோன் வாங்கணும்னா அலோடு. பழைய லோனோடைய இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்கு புது லோன் வாங்கணும்னா அது வந்து டிடக்ஷன் நாட் அலோட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏர்லியர் லோன். ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் earlier loan இது வந்து not allowed. so dash 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 dash. next E வந்து interest on loan taken for payment of municipal tax. municipal tax பே பண்ணுறதுக்காக நம்ம லோன் வாங்கியிருந்தாலும் அதுக்கும் வந்து டிடக்ஷன் அலோடு கிடையாது. interest on loan taken for payment of municipal tax. ஸோ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன், ரெனியூவல், எக்ஸ்டென்ஷன், ரிப்பேர் அதுக்கெலாம் மட்டும்தான் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முனிசிபல் டேக்ஸை பே பண்ண முடியாமலாம் நம்ம லோன் வாங்கணும்னா அதுக்கெலாம் டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஓகே, முனிசிபல் டேக்ஸ்க்காக இல்லைனா வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து ப்ரோக்கரேஜுக்கு வந்து கமிஷனு அந்த மாதிரி பே பண்ணுறதுக்காகலாம் நம்ம லோன் வாங்கணும்னா அதுக்கெலாம் டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை மார்டேஜிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம அடமானம் வைக்கணும்ல, அதனால அதுக்கும் வந்து டிடக்ஷன் அலோடு கிடையாது. எஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் by mortgaging house property 3 for business purpose. by mortgaging HP3 for business purpose. இதுக்கு வந்து டிடக்ஷன் அலோடு கிடையாது. சரியா? ஐயோ, நெக்ஸ்ட்டு HFG. ஓகே, ஜி வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 பெய்ட் அவுட் சைட் இந்தியா வித்தவுட் டிடக்டிங் டேக்ஸ் ரிசோர்ஸ். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால அதுக்கும் டிடக்ஷன் கிடையாது. ஜி வந்து இப்போ அது டிடக்ஷன் கிடையாதுல, அப்போனா எழுதவே வேணாமா அப்படின்னா எழுதணும். எழுதிட்டு இந்த வந்து நாட் அலௌடு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் reconstruction of house property 1 paid outside India without deducting TDS. without deducting tax at source நாலும் TDS நாலும் ஒன்று தான். without deducting TDS டிடெக்ட் பண்ணலைங்கிறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அலோடு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச் வந்து என்னது, ஹெச் வந்து இதே டிடிஎஸ் தான் வரும். கரெக்டாக? ஹெச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 பேபிள் அவுட் சைட் இந்தியா ஆன் விச் டிடிஎஸ் ஹஸ் நாட் பீன் டிடெக்டட் அண்ட் நோ பேமெண்ட் எட் பீன் மேட். அப்போ அந்த போனது அப்படியே எழுதிட்டு அதில் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும் 2ன்னு மாற்றிடலாம், அவ்வளோதான். இதில் வந்து டிடிஎஸும் டிடெக்ட் பண்ணல, பேமெண்ட்டும் பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு பார்க்க போகிறது இல்லை, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு தான் பார்க்க போகிறோம். அதனால இதுக்கும் வந்து நாட் அலவுட். சரியா? பேயபிள். ஓகே, பெய்டுன்னு இல்லை, பேயபிள்னு போடணும். பேயபிள் அவுட் சைட் இந்தியா. ஓகே, ஓ மை காட், ஒரே நிமிஷம். பேயபிள். ஓகே, டிடக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஐ
I வந்து interest on loan on mortgage of house property 1 for renovation of house property 2. இதுக்கு தான் வந்து இந்த house property 2ஓட ரெனோவேஷனுக்காக நம்ம லோன் வாங்கியிருக்கிறதுனால அது house property 2ல தான் டிடக்ஷன் வரும். புரியுதா? house property 1க்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டல, house property 1 அடமானம் வச்சு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். ஆனால் அது எதுக்கு அப்படின்னா renovation of house property 2. அப்போ house property 2ல தான் வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, I interest on loan on mortgage of house property 1 for renovation of house property 2. house property 2ல வந்து நம்ம அந்த 10,000 டிடக்ஷன் எடுத்துக்கலாம். சரியா? இல்லை டேஷ் 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 இப்போ டோட்டல் போடணும். ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு எவ்வளோ வரும்? 20 + 20 + 10 50,000 வரும். ஸோ 50,000 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு வந்து 50,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு வந்து 30 + 25னா 55, 55 + 12னா 67, 67 + 10 அப்போ 77,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு வந்து 10 + 30 40, 40 + 13 53. ஸோ 53,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு வந்து 53,000. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 வந்து 15 + 17 + 14. இதுக்கெலாம் கால்குலேட்டர் தான் போகும். 15 + 17 + 14 அவ்வளோதான். ஓகே, 46,000. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5க்கு 25 + 18 + 16 வந்து 59,000. அவ்வளோதான். ஓகே, இந்த கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 24B வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். illustration 49. Calculate interest on loan allowed for assessment year 21-22 to 26-27. அப்பையிலேருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்காங்க. 21-22லேருந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்காங்க. ஓகே, 26-27 வரைக்கும் நம்ம calculate பண்ணும். From the following information, loan was taken on 1/1/2017 rupees 5 lakh at 12% per annum. ஸோ லோன் எப்போ எடுத்திருக்காங்க? 1st January 2017 எடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ்ட் ஆன் 1st August 2017. ஸோ நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து எப்போ ஆரம்பிக்கும்? விச் எவர் இஸ் லேட்டர். அந்த லோன் வாங்கின நாள் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்ச நாள், இது ரெண்டுத்துல எது லேட்டரோ அப்போ தான் நம்மளோட ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஆரம்பிக்கும். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து 1/8/2017 ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன் 31/3/2022. ஓகே, ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ முடியும்? எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயரோட 31st March. ஸோ 31st March 2022ல கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயரோட 31st March. அப்போனா 31st March 2021. ஓகேவா? புரியுதா? அப்புறம் ரீபேமெண்ட் மேட் அஸ் அண்டர்னு கொடுத்துருக்காங்க. 1/4/18ல் 1 lakh ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 21ல் 1 lakh, 24ல் 1 lakh, 25ல் 1 lakhன்னு பே பண்ணிகிட்டே வராங்க. புரியுதா? இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை டேரெக்டாக இதுதான் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு எவ்வளோ டிடக்ஷன் அப்படின்னு போன கொஸ்டினில் சொன்னாங்க. இந்த கொஸ்டினில் அப்படி சொல்லலை, நம்மளே தான் வந்து கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்னது, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்னது அப்படின்னு போடணும். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து என்னது? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஆரம்பிக்கும்? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஃப்ரம் எப்போ ஆரம்பிக்கும்? லேட்டர் ஆஃப் லோன் வாங்கின நாள், லோன் borrowed டேட் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்ச நாள். இது ரெண்டுத்துல எது லேட்டோ அப்போ தான். ஆர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்ச நாள் இல்லைனா லோன் வாங்கின நாள், இது ரெண்டுத்துல எது லேட்டரோ அதுதான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுடைய ஸ்டார்ட். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினில் லோன் பாரோட நாள் வந்து என்னது? லேட்டர் ஆஃப். திரும்பி லேட்டர் ஆஃப் நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பேரா மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோன் எப்போ வாங்கினாங்க? லோன் வாஸ் டேக்கன் ஆன் 1/1/2017. ஓகே, ஸோ 1/1/2017 ஆர்
எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ்ட் ஆன் 1/8/2017. இது ரெண்டுத்துல எது வந்து லேட்டு? அப்போ 1/8/2017. 1/8/17. எப்போ வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடியும்? ends on 31st March prior to the previous year in which construction was completed. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச இயரோடைய முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட். புரியுதா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடியுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயரோடைய 31st March. அப்படின்னா இந்த கொஸ்டினில் என்ன வரும்? 31st March prior to the previous year, 31st March prior to எந்த நாளில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது? 31/3/2022. அப்போ 31/3/2022க்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா 31st March 2021. அவ்வளோதானே? புரியுதா? அவ்வளோதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அப்போனா ஹென்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சதை எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே, ஹென்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் 1/8/17 to 31st March 2021. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்னது? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷத்தோடைய 1st April. ஓகே, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ முடியும்? ஸ்டார்ட்ஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷம். ஓகே, 1st April, first day of the year in which construction was completed. First day of year in which construction was completed. ஓகே, நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக புக்கில் வந்து ஒரு பேராவாக கொடுத்துருப்பாங்க, அது புரியுமான்னு தெரியல. ஓகே, அதனால் இப்படி சொல்கிறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடியுது? 31st March 2022 முடியுது. கரெக்டாக? அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷத்தோடைய 1st டேவை எடுக்கணும். இப்போ 31st March 2022 அதுக்கு அடுத்த நாள் அப்படி எடுக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷம் என்னது? 31st March 2022. அதோடைய 1st டே என்னது? 1st April 2021. ஸோ 1st April 2021 தான் எடுக்கணும். புரியுதா? இல்லை நீங்கள் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் 31st March 2021 முடியுது. அப்போ அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு. ஓகே, 1st April 2021 எப்போ முடியும் அப்படின்னா லோனை நம்ம ரீபே பண்ணுற வரைக்கும். ends on எப்போ முடியுது? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எப்போ ரீபே பண்ணி முடிப்பாங்களோ லோன் முடிக்கிறப்ப 5 lakhல 1 2 3 4 lakh தான் ரீபே பண்ணியிருக்காங்க. அப்போ 1 lakh வந்து இன்னும் முடியல, இன்னும் 1 lakh அவங்க ரீபே பண்ணல. அதனால போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து ஆன் கோயிங்காக தான் இருக்குது. இன்னும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து முடியலை அப்படின்ட்டு போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோடைய இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்னு போடணும். அப்புறம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னு போடணும். ஓகே, ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எப்படி அலோடு? 5 equal installments. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுலேருந்து 5 equal installment. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷத்துலேருந்து. ஓகே, அப்போனா 1/4/21 1/4/21 இப்போ 25-26 வரைக்கும், 31st March 26 வரைக்கும். ஓகேவா? 21 22 22 23 23 24 24 25 25 26 இந்த 5 வருஷத்துல 5 equal installmentsல வந்து நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் லோனை வந்து கால்குலேட் பண்ணுவோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஓகே, புரியுதா? எப்போலேருந்து லோன் அவங்க பே பண்ணுறாங்க? இன்ட்ரெஸ்ட் எப்போலேருந்து பே பண்ணுறாங்க? எப்போ வந்து ஆரம்பிக்குது? 1/8/17 ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போது 5 lakhக்கு 12% பே பண்ணுவாங்க. ஆனால் ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும் தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8 monthக்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா எப்போ ஆரம்பிக்குது? 1/8/17 தானே ஆரம்பிக்குது.
ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கல 8/17 தானே ஆரம்பிக்குது. அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் போட்டால் 8 மாதம் தான் வருது. அப்போ அந்த 5 lakhக்கு 12% 8 மந்த்துக்கு மட்டும் தான் நம்ம போடணும். புரியுதா? 17-18 ப்ரீவியஸ் இயருக்கு. ஓகே, 2017-18க்கு ஓகே இப்படி போடணும். 2017-18க்கு 5 lakh லோன் அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து கொஸ்டினில் 12% கொடுத்துருக்காங்க, இன்டூ 12%. ஆனால் ஆகஸ்ட்லேருந்து தான் 8லேருந்து தான். ஓகே, 8, 9, 10, 11, 12, 13. 8, 9, 10, 11, 12, 1 to 3 8 மந்த்து தான். ஸோ இன்டூ 8/12 இஸ் ஈக்குவல் டு 12 கேன்சல் ஆயிடும். 8 5 0 40. ஸோ 40,000. புரியுதா இது? நெக்ஸ்ட்டு 2018-19க்கு இப்போ லோனை வந்து ரீபேமெண்ட்டும் அவங்க பண்ணிகிட்டே வராங்க. புரியுதா? இங்கே போட்டுக்கலாம், அப்படி அவுட்ரு காலம் மாதிரி போட்டுக்கலாம். லோனை வந்து அவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டும் வராங்க. கரெக்டாக? அப்போது 1/4/18 நம்மளோட இயர் வந்து எப்போ ஆரம்பிக்குது? 18-19னா 1/4/18 தான் ஆரம்பிக்குது. 1/4/18 வந்து அவங்க 1 lakh பேமெண்ட் பண்ணிட்டாங்க. 1 lakh பேமெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போனா 4 lakh தானே இன்னும் இருக்குது. 5 lakh லோன் அமௌண்ட்பா. ஓகே, 1/4/2018 அவங்க 1 lakh ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ 1/4/18 வந்து அவங்க பே பண்ணிட்டாங்கல்ல. அப்போனா அந்த 5 lakhலேருந்து 1 lakh நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக? புரியுதா ஏன் சப்ராக்ட் பண்ணுறோன்ட்டு? அந்த வருஷம் ஆரம்பித்த 1ஆம் தேதியே அவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கும் எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க? அதனால அதை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். மொத்த இயருக்கும் தான் வரும். இதுல வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, 31st March 2021 வரைக்கும் 12 months தான் வரும். இந்த ஃபர்ஸ்ட் அந்த 17-18 மட்டும்தான் 8 month வருது. மீதி எல்லாமே 12 months தான் வரும். ஸோ 4 lakh into 12% போடா 12 4 48. ஸோ 48,000. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2019-20க்கு 2019-20ல ஏதாவது ரீபேமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணலை. 2021ல தான் அவங்க ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 19-20 அண்ட் 2021லையும் அவங்க பே பண்ணல. 1st April 2021னா அது 21-22 இயரில் போயிடும். ஓகேவா? ஸோ 2019-20 அண்ட் 2021லையும் அவங்க ரீபேமெண்ட் எதுவுமே பண்ணல. ஓகே, அப்படின்னா 4 lakh தான் வரும். 5 lakh minus 1 lakh 4 lakh. அதுக்கு 12%, அதே 48,000 தான் வரும். அப்புறம் 2020-21லையும் அதே 4 lakh தான் வரும். ஏன்னா அவங்க 1st April 2021ல தான் அடுத்த ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ 48,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 48,000 into 3 plus 40,000 1,84,000. இந்த 1,84,000 எப்போ வந்து ரீபேமெண்ட் அலௌட் அப்படின்னா ஒரு வருஷமும் 5 டிவைடட் பை 5 போட்டு ஒரு வருஷமும் அந்த அமௌண்ட்டு. ஓகே, 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்தது? இப்போ 1,84,000 இருந்தா 1,84,000 டிவைடட் பை 5 போட்டோன்னா இஸ் ஈக்குவல் டு 36,800 வருது. ₹36,800. இந்த 36,800 நம்ம 5 வருஷம் டிடக்ஷன் அலோவ் பண்ண போகிறோம். அலௌட் அஸ் டிடக்ஷன் எப்போலேருந்து அப்படின்னா அந்த எந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுதோ அந்த வருஷத்துலேருந்து. எந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது? 31st March 2021ல கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது. அப்போனா 21-22லேருந்து அலௌட் அஸ் டிடக்ஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் 2021-22 டு கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வரைக்கும். ப்ரீவியஸ் இயர் 25-26 வரைக்கும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வருஷத்துலேருந்து கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில். ஓகே, இப்போ வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளோ அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 24B. ஓகே, 24B எப்போலேருந்து? 21-22லேருந்து. அப்போது ப்ரீவியஸ் இயர் 2021-22. ஓகே, இது என்னன்னா அசஸ்மெண்ட் இயர் வந்து 21-22, ப்ரீவியஸ் இயர் 2021 தான். புரியுதா? ஓகே, ப்ரீவியஸ் இயர்னு நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரீவியஸ் இயர் வந்து 21-22லேருந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம்ல. அப்போ 21-22 தான் ப்ரீவியஸ் இயர். அவ்வளோதான். ஓகே, 2021-22
2022-23 கொஸ்டினில் வந்து அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருக்காங்களா ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்காங்களா? அலோடு ஃபார் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் அசஸ்மெண்ட் இயர்னு சொன்னேன் இப்போ. ஓகேவா? அப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயர்னு போடணும். புரியுதா சொல்கிறது? ப்ரீவியஸ் இயர் 21-22 இருந்தால் டிடக்ஷன் அலோடு. ஆனால் கொஸ்டினில் ஒரு வார்த்தை வந்து அசஸ்மெண்ட் இயர் 21-22 சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசஸ்மெண்ட் இயர் 21-22னா ப்ரீவியஸ் இயர் 2021, அப்போ எந்த டிடக்ஷனுமே அப்போ அலோடு கிடையாது. கரெக்டாக? அசஸ்மெண்ட் இயர் 21-22 எவ்வளோ டிடக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் 2021 வந்துடும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் 2021 எதுவுமே டிடக்ஷனே அலோடு கிடையாது. கொஸ்டினில் வந்து அசஸ்மெண்ட் இயர்னு சொன்னதுனால நம்ம இப்படி ப்ரீவியஸ் இயர் வந்து இதுன்னு போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து 22-23 அசஸ்மெண்ட் இயருங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இயர் தான் ப்ரீவியஸ் இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு 2023-24, 2024-25, 2025-26, ப்ரீவியஸ் இயர் 26-27 வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதனால 2026-27. ஓகே, இப்போ அப்படியே இதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே சேர்த்துக்கணும். நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே வந்து இப்போ மேலே போட்டோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே நம்ம 36,800 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இது போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? டோட்டல் வரும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் 36,800ன்னு போட்டோம். இப்போ 36,800 தான் எல்லா வருஷத்துக்குமே வரும். சாரி, இந்த வருஷத்துக்கு வராது. ப்ரீவியஸ் இயர் 21-22 தான் வரும், 2021 வராது. ஓகே, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போலேருந்து வரும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வருஷத்துலேருந்து தான் வரும். ஸோ 21-22 தான் வரும். இதில் வந்து எதுவுமே வராது, டேஷ். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் எதுவுமே வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிக்கணுமா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் பேமெண்ட்டில் எப்போல்லாம் பேமெண்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அலௌடு. இப்போ நம்ம எந்த ப்ரீவியஸ் இயரில் இருக்கோம்? ப்ரீவியஸ் இயர் 21-22. ப்ரீவியஸ் இயர் 21-22 நம்மளுடைய லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 21-22 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 lakhல இந்த 1 lakh போயிடுச்சு, இந்த 1 lakhம் போயிடுச்சு, 3 lakh தானே இருக்குது. புரியுதா? 21-22 எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது? 5 lakhல ஃபர்ஸ்ட் வந்து 18ல நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டோம். அப்போ 1 lakh மைனஸ் பண்ணிக்கோங்க, 4 lakh. இப்போ திரும்பி இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம 1 lakh பே பண்ணிட்டோம். அப்போ அந்த அமௌண்ட்டையும் அந்த 1 lakh மைனஸ் பண்ணால் 3 lakh மட்டும் தான் நமக்கு பாக்கி இருக்குது. கரெக்டா? இப்போ 3 lakh இருக்குல்ல, அந்த 3 lakhக்கு 12%. ஓகே, 36,000 வரும். அப்புறம் 2022-23 ஏதாவது ரீபேமெண்ட் பண்ணுறாங்களா? அப்புறம் 24ல் தான் ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 22-23 எந்த ரீபேமெண்ட்டும் இல்லை, அப்போ அதே 36,000 தான் வரும். 23-24 எந்த ரீபேமெண்ட்டும் இல்லை, 36,000 தான் வரும். அப்புறம் 24ல் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயர் 2024ல் 1/4/24 1 lakh வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1/7/25 1 lakh ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது? 1st April 24லேருந்து 30. ஓகே, 1st April 24லேருந்து 31st March 25 வரைக்கும் அதானே நம்மளோட ப்ரீவியஸ் இயர். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1st April 24 அப்போ 1 lakh ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்களாம். அப்போனா -1 lakh ஆயிரும். அதுக்கப்புறம் 17 ஜூலையில் 1/7/25 ஒரு 1 lakh ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இது அடுத்த வருஷம் தான் வரும், இந்த வருஷம் வராது. கரெக்டா? ஓகே, ஸோ 24-25 எந்த பிரச்சனையும் இல்லை. 24-25 இந்த 3 lakhல திரும்பி ஒரு 1 lakh பே பண்ணிட்டாங்க. அப்போ 2 lakh தான் இருக்குது. அப்போ 2 lakhக்கு மட்டும்தான் 12% போடணும். ஓகே, ஸோ 2 lakh into 12%, 12,024. அப்போ 24,000. இப்போ அடுத்த வருஷம் பாருங்கள், 25-26 ப்ரீவியஸ் இயரில் 25-26 ப்ரீவியஸ் இயரில் வந்து இப்போ 1/4/25 31st March 26 வரைக்கும் இருக்குமா?
March 26 வரைக்கும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1/4/25 அன்னைக்கு எவ்வளோ இருக்குது, நம்மளோட லோன் வந்து 2 லேக் இருக்குது கரெக்டாக. 5 லேக்கில் வந்து ஏற்கனவே நம்ம 3 லேக்ஸ் பே பண்ணிட்டோம். அப்போ 2 லேக் இருக்குது. திரும்பி 1725ல 1 லேக் அவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 1 லேக் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை மந்த் வருது பாருங்கள், 1/4/25லேருந்து 1725 வரைக்கும் 4, 5, 6 3 மாதம். இது வந்து 3 மந்த்ஸு. இதுலேருந்து இது 7, 8, 9, 10, 11, 12, 13 7 மாதம் வருது. ஓகேவா? அப்போ 3 மாதத்துக்கு வந்து நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு 12% போடணும். அந்த 2 மாதத்துக்கு மட்டும் அந்த 7 மாதத்துக்கு வந்து 7 மாதம் வருமா, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 9 மந்த் வருது. ஓகே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 மந்த். அந்த 9 மந்த்துக்கு வந்து 1 லேக்குக்கு போடணும். புரியுதா ஏன் இப்படி போடுறோன்ட்டு? ஏன்னா 17ல் அவங்க ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் 3 மாதத்துக்கு அந்த 2 லேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் 9 மாதத்துக்கு வந்து அந்த 1 லேக்குக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் போடணும். ஓகேவா? ஸோ 2 lakh into 12% into ஃபஸ்ட்டு 3 மாதம் into 3/12 ப்ளஸ் 1 lakh தான் இருக்குது. அப்புறம் 1 lakh into 12% into 9/12. 12 கேன்சல் ஆயிரும். 2 3s are 6. அப்போ 6000 வரும். இதுவும் 12 கேன்சல் ஆயிரும். 9000. 6 + 9 வந்து 15. கரெக்டாக ஒரு தடவை கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கிறேன். நான் என்னை நம்ப மாட்டேன். ஓகே, 3/12 6000 + 12% into 9/12 9000. ஓகே, 15,000 வருது. 15,000 சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எப்படின்னா இப்படி ப்ரீயையும் போஸ்ட்டையும் 36,800 M+ல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ MRC + 36,000 72,800 அதுவும் அதே தான் வரும். அடுத்த 3 வருஷத்துக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு அதே தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் 36,800 + 24,000 MRC + 24,000 போட்டால் 60,800 வருது. ஸோ 60,800. நெக்ஸ்ட்டு MRC + 15,000 51,800 வருது. ஓகே, 51,800. அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் எப்படின்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபேர் ரெண்ட்டு, கிராஸ் முனிசிபல் வேல்யூ அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு GAV கண்டுபிடிச்சிட்டு முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணி NAV கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்ஷன் 24B அதை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் தான் எக்ஸாமில் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் பார்க்கலாம். As on 1/1/20 Mr. Fantoosh, ஓகே, ஸோ சந்தோஷ்னு வைக்கிறதுல ஃபன்டூஷ்னு வச்சுருக்காங்க. ஃபன்டூஷ் borrowed 5 lakh at 10% per annum from State Bank of India. ஓகே, ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்கியிருக்கிறார். டு பி பேட் இன் 2 equal installments on 1/4/25 and 1/4/29. ஸோ 1/4/25ல் வந்து 2,50,000 1/4/2029ல் இன்னொரு 2,50,000 வந்து அதை பே பண்ணுவாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன் 17/6/2023. ஸோ 17/6/2023 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. டியூ டு லிக்விடிட்டி ப்ராப்ளம் ஹீ borrowed 3,50,000 at 8% ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் 1/4/25. அவரால் அந்த லோனை அடைக்க முடியல, லிக்விடிட்டி ப்ராப்ளம். அதனால அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இன்னொரு லோன் வாங்கியிருக்கிறாரு அண்ட் பேட் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் லோன். ஸோ ப்ரீவியஸ் லோனை வந்து தான் பே பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? 3,50,000 வாங்கி முன்னாடி வாங்கின அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு லோன் வாங்கியிருக்கிறாருல அதோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணியிருக்காரு. அப்போ லோன் borrowed டு ரீபே ஓல்டு லோனாக இருந்தால் டிடக்ஷன் அலோடு. ஓகே, இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணுறதா இருந்தால் தானே டிடக்ஷன் நாட் அலோடு. இது லோனை தானே ரீபே பண்ணுறாங்க அப்படின்னா டிடக்ஷன் அலோடு தான். கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அலோடு ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அலௌடு தான். ரெண்டுத்துக்குமே வந்து டிடக்ஷன் வந்து அலௌடு. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் போடணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்னது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ வந்து ஆரம்பிக்கும்? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஆரம்பிக்கும்? லேட்டர் ஆஃப் லோன் வாங்கின டேட்டு, லோன் borrowed டேட்டு, இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண டேட். கரெக்டாக? லோன் borrowed டேட் ஆர்
கன்ஸ்ட்ரக்ஷன் கமன்ஸ்மெண்ட் டேட். ஓகே, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் கமன்ஸ்மெண்ட்டும் ஒன்று தான். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த டேட்டு இல்லைனா லோன் பாரோட டேட்டு, இது ரெண்டுத்தில் எது வந்து லேட்டோ அதை எடுக்கணும். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்கள். கொடுக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கொடுக்கல. இப்போ லோன் பாரோட டேட் மட்டும்தான் வந்து இதில் இருக்குது. அதனால 11/20 தான் வந்து நம்ம ஸ்டார்ட் டேட்டாக எடுத்துக்கணும். 11/20. ஓகே, எப்போ முடியும்? எண்டு வந்து எப்போனா 31st March. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன இயருக்கு முன்னாடி இருக்கிற 31st March. 31st March prior to previous year in which construction is completed. கரெக்டா? in which construction is completed. construction complete ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 31st March. construction is completed. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன வரும்? ஓகே, இந்த கொஸ்டினில் 31st March prior to என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன் 17/6/2023 இருக்கா? அதனால 17/6/2023க்கு முன்னாடி இருக்கிற 31st March. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st Marchனா என்னது? 17/6/2023க்கு முன்னாடி இருக்கிற 31st Marchனா 31st March 2023 தானே? ஓகே, 31st March 2023. புரியுதா? ஸோ போன கொஸ்டினில் எப்படி இருந்தது? போன கொஸ்டினில் கரெக்டாக 31st March 2022 இருந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st Marchங்கிறனால 31st March 2021 எடுத்தோம். இப்போது நீங்கள் பாட்டுக்கு 17/6/23னா அப்போ 22 வரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st March அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வருஷம் அப்படி கிடையாது. ஸோ 31st March prior to the previous year in which construction was completed அப்படின்னு தான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, 31st March immediately prior to the year of completion of construction தான். அது வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயரோட 31st March இல்லை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற 31st March. ஓகே, ஸோ இதை வந்து 22ன்னு போட்டுறாதீங்க. 2022 கிடையாது, 23 தான். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுக்கு முன்னாடி வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிறது அவ்வளோதான். 17/6/23க்கு முன்னாடி இருக்கிறது. இப்போ வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து என்னது? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து 11/20 31st March 2023 வரைக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 11/20 to 31st March 2023. கரெக்டா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 11/20 31st March 2023 வரைக்கும் லோன் அமௌண்ட் வந்து என்னது? 5 lakh. 10% per annum இன்ட்ரெஸ்ட். இந்த பீரியடில் இந்த 11/20 31st March 2023 வரைக்கும் அவங்க எந்த ரீபேமெண்ட்டுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட்டே வந்து 1/4/2025 தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது டேரெக்டாக வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் போட்டுடலாமா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5 lakhs லோனு, அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட். இப்போ பீரியட் வந்து என்ன போடணும்? எத்தனை மாதம் இருக்குதுன்னு பாருங்கள். 1st January 20 31st March 2023 வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, 2020 வந்து 12 மாதம். ஓகே, ஸோ கேல்குலேட்டரில் 12 ப்ளஸ் 2021 12 மாதம், 2022 12 மாதம். ஆனால் 2023 வந்து 3 மாதம் மட்டும்தான். ஓகேவா? அப்போ 39 வருது. 39. ஓகே, 39 டிவைடட் பை 12. ஓகே, ஏன்னா இந்த 10%ங்கிறது ஒரு வருஷத்துக்கானது, அதனால டிவைடட் பை 12 போடுறோம். நம்மளுக்கு வந்து 39 மந்த்துக்கு வேணும், அதனால இன்ட்டு 39 போடுறோம். புரியுதா? இந்த 39/12 எப்படி வந்ததுன்னு புரியுதா? 39 எப்படி வந்ததுன்னு புரியுதா? நம்ம இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடை கேல்குலேட் பண்ணோம்னா 39 months வருது. இதுக்குள்ளே இருக்கிறது வந்து 39 month வந்து வருது. ஓகே, இப்போது இந்த 10%ங்கிறது பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு, அதனால டிவைடட் பை 12 போடுறோம். இஃப் 10% இஸ் ஃபார் 12 month, தென் ஹவு மச் இஸ் ஃபார் 39 month, அதனால இன்ட்டு 39 அப்படின்னு போடுறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 5 lakh இன்ட்டு 10% இன்ட்டு 39 டிவைடட் பை 12 போட்டால் 162,500 இருக்குது. இந்த 162,500 வந்து 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அலோவ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போது 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா? 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 162,500 டிவைடட் பை 5. ஸோ 162,500 டிவைட் பை 5 போட்டால் 32,500 வருது. அது எப்போலேருந்து அதோட எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுதோ அந்த வருஷத்துலேருந்து அலோடு.
ஓகே. ஸோ எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது? 31 மார்ச் 2023 முடியுது. அப்போனா 2024 அலோடு, 24-25 அந்த இயர்லேருந்து வந்து அலோடு. எப்படி எழுதியிருக்கோம் அதில்? ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் 24-25 போட்டிருக்கோமா? அலோட் அஸ் டிடக்ஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் 2021 அப்படி போட்டிருக்கோம். ஓகே. அப்போனா அலோ 32,500 அலோட் ஆஸ் டிடக்ஷன். இந்த கொஸ்டினில் வந்து 31 மார்ச் 2023 தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது. எண்ட் ஆஃப் த ப்ரையர் பீரியடுங்கிறது. ஓகே. எண்ட் ஆஃப் த ப்ரையர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வந்து 31 மார்ச். அதனால் அலோட் அஸ் டிடக்ஷன் ஃப்ரம் 31 மார்ச் 2023க்கு அடுத்த வருஷத்துலேருந்து, ஃப்ரம் 2024-25 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுலேருந்து இருக்கிற 5 வருஷத்துக்கு வந்து இந்த டிடக்ஷன் அலோடு. சரியா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போட்டது ஓகேவா? ஓகே. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? 26-27 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 26-27 வந்து இது வரும். கரெக்டாக அசஸ்மெண்ட் இயர் 2026-27 ஓகே இந்த ப்ரீ பீரியட் இன்ட்ரெஸ்ட் வரும். அதை நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். புரியுதுல இது வரைக்கும்? ஸோ 24-25 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அலோவ் பண்ண போகிறோம். அப்போ 26-27 வந்து இது வரும். ஓகே. இப்போது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் எந்த வருஷத்துக்கு? ப்ரீவியஸ் இயர் 25-26க்கு. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் 2025-26க்கு நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ 25-26 அவங்க எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சுருக்காங்க? இந்த 5 lakh ஒரிஜினல் லோனுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எஸ்பிஐயோடைய லோனுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின லோனுக்கு ஃபஸ்ட்டு அடுத்தது போட்டுக்கலாம். ஓகே. இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஐ லோனுக்கு போட்டுக்கலாம். எஸ்பிஐ லோன். ஓகேவா? 5 lakh இருக்குது. 1425 வந்து அவங்க ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. அப்போ 2,50,000 வந்து 1425 பே பண்ணியிருப்பாங்க. அப்போ மீதி இருக்கிற 2,50,000 மட்டும் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. புரியுதா? ஸோ அந்த வருஷத்தோடைய மொதல் நாள்லேயே நம்ம 2,50,000 பே பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பாக்கி இருக்குது? இன்னொரு 2,50,000 தான் பாக்கி இருக்குது. எப்படி 2,50,000 வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் 5 lakh டிவைடட் பை 2. ஓகே. ஸோ 2,50,000 இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அதனால 2,50,000 இன்ட்டு 10% போட்டோன்னா ₹25,000. கரெக்டா? இப்போ ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கின லோனு ஃப்ரெண்ட்ஸ் லோன். ஓகே. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின லோன் அமௌண்ட் வந்து என்னது? டியூ டு லிக்விடிட்டி ப்ராப்ளம் ஹி பாட் 3,50,000 at 8% ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போது இதில் நம்ம என்ன வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா 3,50,000 இருக்குல்ல, அதில் 8% வந்து இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே 3,50,000க்கு 8% போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னு சொல்கிறேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எதுக்கெலாம் வந்து டிடக்ஷன் அலோடு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லோனுக்கு வந்து எதுக்கெலாம் நம்ம வாங்கியிருந்தா அலோடு? அந்த ரிப்பேர், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ராலாம் இருக்குது. ரிப்பேர், கன்ஸ்ட்ரக்ஷன், பர்ச்சேஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் வருமா? ரினோவேஷன் அதெல்லாம் வரும். ஓகே. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் லோன். கரெக்டா? ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் லோன், ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன். கரெக்டா? பழைய லோனை வந்து அடைக்கிறதுக்காக நம்ம புது லோன் வாங்கியிருந்தோம்னா. கரெக்டா? இப்போது இதில் 3,50,000 பாரோ பண்ணியிருக்கிறாங்க. 3,50,000 அதில் எவ்வளோ வந்து ரீபே பண்ணியிருக்கிறாங்க? அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் லோன் அப்படின்னா அந்த 2,50,000 மட்டும்தான் வந்து ரீபேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மீதி 1 lakh வந்து அவங்க ரீபேமெண்ட் பண்ணலை மீன்ஸ் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லோனுக்காக யூஸ் பண்ணலை, அவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. கரெக்டாக? புரியுதா? அந்த 3,50,000 ஃப்ரெண்டோட லோனு நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லோனை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக? இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் லோன் தான் பே பண்ணியிருக்காங்க இந்த புது லோனை வச்சு. அப்படின்னா அது 2,50,000 மட்டும்தான் வந்து அவங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக பே பண்ணியிருக்காங்க. இந்த 1 lakh யூஸ் பண்ணலை. அப்போனா 2,50,000க்கு டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். 1 lakhக்கு டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. புரியுதா? 2,50,000க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருமோ அதுக்கு வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த 1 lakh இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோனுக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ வந்து ஓல்டு லோனு ரீபே பண்ணியிருக்கோம்னா 2,50,000க்கு தானே ரீபே பண்ணியிருக்கோம். அதனால் 2,50,000க்கு மட்டும்தான் எடுக்கணும். புரியுதா?
ஃப்ரெண்ட்ஸ் லோனில் 2,50,000க்கு மட்டும்தான் எடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் என்னது 8%. இன்ட்ரெஸ்ட்டு 8%. ஓகே, ஸோ 2,50,000 இன்டூ 8% போட்டோன்னா 20,000 வருது. இந்த 20,000க்கு மட்டும்தான் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு நோட் எழுதிக்கலாம், சரியா? நோட் இன்ட்ரெஸ்ட் டிடக்டபிள். இது எக்ஸாமுக்கு எழுத வேண்டாம். நம்ம எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து எப்படி இதை மட்டும்தான் வருது, எப்படி வந்து 3,50,000 2,50,000 ஆச்சுன்னு ஒரு டவுட் வரும்ல, அதனால் அங்கே இருந்து எழுதிக்கோங்க. ஒன்லி ஆன் அமௌண்ட் யூஸ்டு ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன். ஓகே, சரியா? ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இப்போது டோட்டல், ஓகே, டோட்டல்னு போடுவேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 24B போட்டுக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 24B. இந்த டிடக்ஷன் செக்ஷன் நம்பர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் 2 வருது, SBI லோனு அண்டு ஃப்ரெண்டோட லோனு. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் SBI லோன், திரும்பி போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃப்ரெண்டோட லோன். சரியா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? நம்ம வந்து 25-26க்கு போடுறோம். அசஸ்மெண்ட் இயர் 26-27 ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஓகே, ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஸோ ப்ரீவியஸ் இயர் 25-26ல் நம்ம வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட், அந்த 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அது பே பண்ணியிருப்போம், கரெக்டாக? சாரி, டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அலௌட் அஸ் டிடக்ஷன் ஃப்ரம் 24-25 ஆன்வர்ட்ஸ். ஸோ 24-25லேருந்து 5 வருஷம் டிடக்ஷன் அலௌடு. அப்போ 32,500 25-26ல் அலௌடு தான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் 32,500, போஸ்ட்டில் இந்த 25,000 20,000. ஸோ 22 கிடையாது, 20. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 77,500 வருது. கரெக்டாக? இது 77,500 கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் மட்டும்தான். அந்த 3,50,000க்குமே நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து அலோவ் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பழைய லோனை ரீபே பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 50. மிஸ்டர் ராஜேஷ் ஓன்ஸ் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, both of which are let out. 2 வீடு வச்சிருக்காரு, 2த்தையும் வாடகைக்கு விட்டுறாரு. கம்ப்யூட்டர்ஸ் இன்கம் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இன்கமே நம்மளை கம்ப்யூட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போனா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்மளே கண்டுபிடிக்கணும், நெட் ஆனுவல் வேல்யூ நம்மளே கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து இதெல்லாம் டிடக்ஷன்லாம் போட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோங்கிறத நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிச்சுவேட்டட் அட் காயா, மும்பை. அதுக்கு வந்து கொடுக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது, எங்கே இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, கிராஸ் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஆஃப் த கரண்ட் இயர். ஸோ அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை வந்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம், கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் வந்து முனிசிபல் டேக்ஸ் 10%. இது வந்து 1000. முனிசிபல் டேக்ஸை எதில் போடணும்? முனிசிபல் வேல்யூவில் போடணும். ஓகேவா? முனிசிபல் டேக்ஸ் வந்து முனிசிபல் வேல்யூவில் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபயர் இன்சூரன்ஸ் ரிப்பேர். ஃபயர் இன்சூரன்ஸ் ரிப்பேர்லாம் நம்ம டிடக்ஷன் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. அந்த 30%லேயே எக்ஸாஸ்டிவ் இதுவும் வந்து அதில் இன்க்ளூடடுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபயர் இன்சூரன்ஸ் ரிப்பேர்க்கெலாம் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அட் 12% வந்து 10,000 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டில் அன்பெய்டு. அன்பெய்டாக இருந்தால் என்ன, பே பண்ணிட்டா இல்லை, நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸில் தானே எடுப்போம். அக்ரூவல் பேசிஸில் தான் நம்ம டிடக்ஷன் கொடுப்போம். அதனால நம்மளுக்கு டிடக்ஷன் அலௌடு தான். பே பண்ணாலும் பே பண்ணலனாலும் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த 10,000 டிடக்ஷன் எடுத்துக்கலாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு எதுவும் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? டிடக்ஷன் வந்து அலௌட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். முனிசிபல் டேக்ஸ் தான் ஆக்சுவல் பேசிஸில்.
இது டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் வந்து அக்ரூவல் பேசஸில் தான். அதனால நம்ம 10,000 பே பண்ணுறாங்களோ பண்ணலையோ நம்ம டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முனிசிபல் டேக்ஸ் ஆஃப் ஹவுஸ் 1 இஸ் ஸ்டில் அன்பெய்டு. அப்போ இதுக்கு வந்து டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. முனிசிபல் டேக்ஸ் இதுக்கு டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஹவுஸ் 1க்கு அவங்க பே பண்ணவே இல்லை, அதனால அதுக்கு டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. புரியுதா? முனிசிபல் டேக்ஸ் வந்து பே பண்ணாங்களா பண்ணலையான்னு பார்த்துட்டு டிடக்ஷன் எடுக்கணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அக்ரூவல் பேசிஸில் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஹவுஸ் 2க்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க, தட் ஆஃப் ஹவுஸ் 2 இஸ் half paid by tenant. 1000ல் 500 வந்து நம்ம கட்டுறோம், 500 வந்து டெனண்ட் கட்டிட்டாங்க. அப்போ டெனண்ட் கட்டினதுக்கு நம்ம டிடக்ஷன் எடுக்கக்கூடாது, நம்ம கட்டினதுக்கு மட்டும்தான் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்டு ஹவுஸுமே சைமல்டேனியஸாக போட்டுடலாம்ல. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 கீழே போட வேண்டாம்ல, அப்படியே ஒரேடியாக சைமல்டேனியஸாகவே போட்டுடலாமா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிஸ்டர் ராஜேஷ் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2026-27, ப்ரீவியஸ் இயர் 2025-26. இந்த கொஸ்டினில் ருபீஸ் இன் 1000 ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ டேரெக்டாக நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ன்னு போட்டுடலாம். சரியா? அப்புறம் பர்டிகுலர்ஸ் அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நம்ம வந்து 2 காலம் போட்டுப்போம். ஓகே, அப்படியே மண்டைக்குள்ளே அந்த ஃபீஃபாவில் வந்து ஷக்கீராவோடைய பாட்டு வந்து அதுதான் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. மேனத்தான் பிரிங் யூ லைக் யூ மேனட் நம்ம வரும்ல, அதுதான் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் பிடிஎஸ் வேணாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிஎஸ்ஸே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னன்னு தெரியாது. எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிஎஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஷக்கீராவோட பர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்த்தேன். ஓகே, ஸோ அதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம்? ஃபேர் ரெண்ட்டையும் இதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குள்ள, சொல்ல வேணால, இதை பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ ரெண்ட் போடுறாங்க அண்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குல்ல? கிராஸ் முனிசிபல் வேல்யூ. ஆனால் மேக்ஸிமம் லா சொல்கிற அமௌண்ட் வரைக்கும் தான் இருக்கலாம், மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வரைக்கும் தான் இருக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? expected rent receivable, reasonable expected rent. Okay, reasonable expected rent. fair rent வந்து எவ்வளோ? 95,000 and 2,10,000. so 95,000 2,10,000. ஓகே, ஸோ அவுட்ரு காலம்லேயே போட்டுக்கலாம், ஒன்றும் இங்கே போட வேண்டாம். $2,10,000. ஓகே, 2 என்ன இப்படி இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் முனிசிபல் வேல்யூ 1 lakh and 2 lakh. 1 lakh 2 lakh. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 90,000 and 2 lakh. 90,000 2 lakh. ஓகே, இப்போ நம்ம ஃபேர் ரெண்ட் அண்ட் கிராஸ் முனிசிபல் வேல்யூவில் எது அதிகமாக இருக்கோ அதை பார்ப்போம். 95,000 and 1 lakh எது அதிகம்? 1 lakh. ஆனால் மேக்ஸிமம் லா படி எவ்வளோ இருக்கலாம்? மேக்ஸிமம் லா படி 90,000 தான் இருக்கலாம். கரெக்டா? ஸோ ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து 90,000. நெக்ஸ்ட்டு 2,10,000 and 2 lakh எது அதிகம்? 2,10,000. ஆனால் மேக்ஸிமம் லா படி எவ்வளோ இருக்கலாம்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ? 2 lakh. அப்போனா நம்ம ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டும் 2 lakh தான். இப்போ இதையும் நம்ம ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளையும் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து வேகன்சி இல்லை, தேங்க் காட் வேகன்சி இல்லை. இதில் என்ன இருக்குது? அன்ரியலைஸ்டு ரெண்ட் தான் இருக்குது. அதனால் ஆக்சுவல் ரெண்ட்டு லெஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட் போட்டோம்னா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள்னு வரும். ஓகே, அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு
இப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், இதில் ஈயும் என்னும் காண போயிடுச்சு. ஓகே, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். சரியா? இப்போ ஆக்சுவல் ரெண்ட் வந்து எவ்வளோ? 1 lakh and 1,80,000. ஸோ 1,80,000. இதில் இருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை சப்ராக்ட் பண்ணும். அன்ரியலைஸ்டு ரெண்ட் எவ்வளோ? 8,000 and 2,000. ஸோ 8,000ஐயும் 2,000ஐயும் சப்ராக்ட் பண்ணணும். 8,000ஐயும் 2,000ஐயும். கரெக்டா? 1 lakhல 8,000 போச்சுன்னா 92,000. 1 lakh minus 8,000, 92,000. 92,000. நெக்ஸ்ட்டு 1,80,000 minus 20,000னா 1,60,000. கரெக்டா? இப்போ என்ன போடணும்? இப்போ வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ எதையும் கம்பேர் பண்ணணும். வேகன்சி இருந்ததுன்னா அது வேகன்சினால வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் வேகன்சி இல்லை. ஸோ டேரெக்டாக ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ 90,000 and 92,000ல எது அதிகம்? 92,000 தான் அதிகம். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து 92,000. நெக்ஸ்ட்டு 2 lakh and 1,60,000ல எது அதிகம்? 2 lakh தான் அதிகம். ஸோ இது வந்து 2 lakh. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இப்போ வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து நம்ம வந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? நெட் ஆனுவல் வேல்யூ வரும். ஓகே, லெஸ் முனிசிபல் டேக்ஸ். முனிசிபல் டேக்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க? முனிசிபல் டேக்ஸ் ஆஃப் H1 இஸ் ஸ்டில் அன்பெய்டு. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு நம்ம டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு வந்து ஹாஃப் வந்து டெனன்ட் பே பண்ணிட்டாங்க. ஸோ 500 மட்டும்தான் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். புரியுதா? இப்படி டேஷு, இங்கே வந்து 500. ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கலாம். இங்கே கீழே வேணால் எழுதிக்கோங்க, அன்பெய்டுங்கிறதுனால நம்ம டிடக்ஷன் எடுக்கலை அப்படின்னு. இதில் வந்து ஹாஃப் பெய்டு பை டெனன்ட் பே பண்ணதுனால நம்ம டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. புரியுதா? ஓகே, ஓவே. ஸோ 92,000. இந்த 2 lakh minus 500 போட்டோன்னா 1,99,500 வருமா? ஸோ 1,99,500. இதுதான் என்னது? இதுதான் வந்து நெட் ஆனுவல் வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 போடணும். கரெக்டா? நெட் ஆனுவல் வேல்யூ லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. யூஎஸ்னா அண்டர் செக்ஷன். ஏ வந்து என்னது? 30% ஆஃப் NAV. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எப்படி போடணும்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் NAV இன்டூ 30%. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு போட்டாலும் borrowed capitalனு போட்டாலும் both are same. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் NAV. ஸோ 30% ஆஃப் 92,000 வந்து எவ்வளோ? 27,600. ஸோ 27,600 டிடக்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 1,99,500ல 30%னா 59,850 வருது. ஸோ 59,850 டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 10,000. அன்பெய்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 10,000 அக்ரூவல் பேசிஸ் தானே. ஸோ 10,000 நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு எதுவுமே கிடையாது. ஓகே, இங்கே வந்து அக்ரூவல் பேசிஸ்னு எழுதிக்கோங்க. அக்ரூவல் பேசிஸ். சரியா? இப்போது 92,000 மைனஸ் 27,600 மைனஸ் 10,000 போட்டால் 54,400 வருது. 54,400. இது எவ்வளோ வருது? 199,500 மைனஸ் 59,850 போட்டால் 139,650 வருது. அவ்வளோதான். இதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தான் சான்ஸ் இருக்குது. அண்ட் டேரெக்டாக இந்த லோன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த 24Bயில் போடுறது வந்து இப்போ நம்ம போன இந்த டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின்லாம் பார்த்தோம்ல,
அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இவ்வளோ வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடுவோம், நம்ம எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஸோ நிறைய பேர் புக்கில் ஆன்சர் இருக்கிறதுக்கு மட்டும்தான் படிச்சுப்பாங்க, அந்த டெஸ்ட் யுவர் செல்ஃப்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் அதெல்லாம் போட்டே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு போவோம். ஓகே, ஸோ நம்ம போயிட்டு நமக்கு கன்ஃபியூஸே ஆக மாட்டோம். ஓகேவா? ஸோ நான் அப்புறமா நோட்ஸ் அனுப்பும்போது கோடு போட்டுக்கிறேன், இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளோதான். அப்புறம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி போயாச்சு. இப்போ நம்ம லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அதில் வந்து அவ்வளோதான். ஓகே, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.